இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிற மாலை நேரத்திலேயும் தொடர்ச்சியாக இந்த தேசத்திலே ஜெபிக்கும்படியாக கர்த்தர்களை முன்குறித்து அழைத்திருப்பதினாலே தொடர்ந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். வீடுகளில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாலை நேரத்திலே கூட உங்கள் குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக நீங்கள் வந்து அமர்ந்து இந்த ஒரு மணித்தியால ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கும்படியாக எங்களை தாழ்த்துவோம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் தயவு கூர்ந்து எங்களுக்கு மன்னித்து எங்கள் தேசத்திலே ஒரு ரட்சிப்பை கொண்டு வர இந்த பாவங்கள் தடையாக இருக்காதபடிக்கே நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே தயவாய் மன்னிப்பு கேட்டு நாங்கள் தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்திலே கூட நீங்கள் தேவனுடைய செய்தியை கேட்டிருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். தேவனுக்காக பக்தியுள்ளவர்கள் அற்று போய் கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒரு வாலிபனை குறித்து நாங்கள் காலையை செய்தியிலே பார்த்தோம். ஆகவே அதை நீங்கள் காலையிலே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் எங்கள் ஒவ்வொரு தாழ்த்தி முழக்கால் படையிட்டு எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து இந்த நாளில் கூட எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தில் இருக்க அருவருப்புகள், பாவங்கள் எல்லாவற்றை கர்த்தர் மன்னிக்கும்படியாக தகப்பனுடைய சமூகத்தை ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலையும் நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பன், எங்களுடைய குற்றங்கள், குறைகள், நம்முடைய மீறுதல்கள், அலட்சியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து தகப்பனை வார்த்தையினாலும் செய்கையினாலும் சிந்தனையினாலும் துக்கப்படுத்தும்படியாக தகப்பனை வேதனைப்படுத்தும்படியாக தகப்பனை பாவங்கள் செய்திருக்கிற எல்லா குற்றங்களையும் மன்னித்தள்ளும். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் மனுஷர்கள் சுவாமி பலவீனமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டல்ல, நாங்கள் பலவீனத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறோம். ஆண்டவரே அவைகள் எங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. பாவங்களை எதிர்த்து நின்று போராடக்கூடிய பலனை தருவீராக. அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை தருவீராக. பிசாசின் கிரிகளை அழிக்கக்கூடிய பலனை தருவீராக. இந்த மாலை நேரத்தில் ஜெபத்திலே கலந்திருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் யார் யார் எந்த சூழ்நிலை ஜெபித்தாலும் என் ஆண்டவர் எல்லா குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீர் தயவு பண்ணி சுவாமி மனதுருகி ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தவறுகள், மீறுதல்களை மன்னித்தரும். எது நிமித்தம் இந்த குடும்பங்கள், இந்த போராட்டங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவிதமான கஷ்டங்கள், தகப்பனை நெருக்கங்கள் வந்திருக்கிறதோ அவைகளை உணர்ந்து மனம் திரும்பும்படியாக தேவன் எல்லா குற்றங்களை மன்னிப்பீராக, மீறுதல்களை மன்னிப்பீராக. தகப்பனே, எங்கள் தேசத்திலே கூட உம்மை துக்கப்படுத்தும்படியான பாவங்கள் பெருகி போனது நிமித்தம் உம்முடைய கோபத்தின் சீற்றம் தேசத்திலே பலவிதமான தகப்பனை நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், வறுமைகள், ஆண்டவரை தரித்திரங்கள், அதே போல கர்த்தா வியாதியின் பல தோற்றங்கள் உருவெடுத்துக் கொண்டு தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு சிறு கூட்டமை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்து உம்முடைய அன்பையும் பாசத்தை வெளிப்படுத்தி, இரக்கத்தை வெளிப்படுத்தி எங்கள் ஜெபத்திலே வந்து கர்த்தர் எங்கள் ஆவியில எங்கள் வாழ்க்கையை ஆவியில பலப்படுத்தி ஆண்டவரே தகப்பன் எங்கள் ஜெபங்கள் பரலோகத்துக்கு வந்து கேட்பது தடையாக இருக்காதபடிக்கு எல்லா குற்றங்களையும் எல்லா மீறுதலையும் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு தயவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஜெப நேரத்தை எங்களோடு வந்து வாசம் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும்படி ஆவியான தேவனே உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் சொல்ல போகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும் என்று சொல்லி பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் நன்றியோடு நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து இந்த நாட்களில் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று பரிசுத்த ஆவியை வாரும் வல்லமை என்னை பொழியும். அந்த சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் இந்த பாடலை. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்று. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்று. ஆவியே வாரும், உம் வல்லமை என் மேல்
பராக்கிரமமல்ல தேவாவியாலாகுமின்றி. பெரிய பர்வதமே மாத்திரம் தேவதாசனுக்கு முன்பாக சமபூமி. பெரிய பர்வதமே மாத்திரம் தேவதாசனுக்கு முன்பாக சமபூமி. இயேசு நாமம் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. இயேசு நாமம் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகுமின்றி. சிறுசோமினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகுமின்றி. அற்பமான ஆர்வத்தினாலையா அசட்டை பண்ண கூடுமோ? அற்பமான ஆர்வத்தினாலையா அசட்டை பண்ண கூடுமோ? பூமியெங்கும் சுற்றி பார்க்கும் தேவ கண்கள் தேவதாசன் கையில் தூக்கும் நூலை பார்க்கின்றது. பூமியெங்கும் சுற்றி பார்க்கும் தேவ கண்கள் தேவதாசன் கையில் தூக்கும் நூலை பார்க்கின்றது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகுமின்றி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகுமின்றி. கர்த்தரின் ஆவியால் நம்மோடு என்றென்றும் நமக்கு விடுதலை. கர்த்தரின் ஆவியால் நம்மோடு என்றென்றும் நமக்கு விடுதலை. ஆவியில் நிறைந்து துதி பாடுவோம், தினம் ஆர்வலைத்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். ஆவியில் நிறைந்து துதி பாடுவோம், தினம் ஆர்வலைத்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகுமின்றி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகுமின்றி. பரிசுத்தமாவியே வாரும், உம் வல்லமை என் மேல் பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என் மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகுமின்றி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகுமின்றி. பெரிய பர்வதமே மாத்திரம் தேவதாசனுக்கு முன்பாக சமபூமி. பெரிய பர்வதமே மாத்திரம் தேவதாசனுக்கு முன்பாக சமபூமி. இயேசு நாமம் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. இயேசு நாமம் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. பலத்தினாலும் அல்ல தேவ ஆவியாலாகுமின்றி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியாலாகுமின்றி. பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என் மேல் பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என் மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியாலாகுமின்றி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியாலாகுமின்றி. ஹalleluya.
கர்த்தர் நல்லவர். அவரை தொடர்ந்து ஆராதனை செய்யும் போது அவர் நாமத்திலே வந்து வாசம் பண்ணுவார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்கள் செய்கிறார், இன்னும் செய்வார், இனிமேல் செய்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே என்கிற பாடலான ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் துதித்து பாட போகிறோம். ஆனால் மகா பெரிய தேவனும் மகா பெரிய பரிசுத்தமான தேவனுமாய் இருக்கிறார். அவரை ஆராதனை செய்யும் போது அவர் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணி நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தெரிந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. ராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன என்ன வாழ்வை செழிக்க வைப்பார். ராஜனே எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்தது என் அன்பு தெய்வமே. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே,
உயிருள்ள நாளெல்லாம் உயர்த்தி பாடி மகிழ வேண்டும். இந்த உலகத்திலே தள்ளப்பட்ட போதெல்லாம் அவர் எங்களை வாழ்வளித்த தெய்வம், எங்களை ஜீவனை கொடுத்த தேவன். இந்த மாலை நேரத்திலும் கூட பணமுடைந்த நிலைமையிலே வேதனைகளோடும் பாடுகளோடு உபத்தினுவத்தோடும் கண்ணீரோடு பள்ளத்தாக்கிலே பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பீர்களானால் ஆனால் நிச்சயமாக அற்புதங்களை செய்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களுக்கு ஆறுதலும் பலனுமாக இருக்கும்படியாக தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் அந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு சிங்கள மொழியில் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். மௌகுசமா சுரக்கி இயேசுவே அரி புதுமாய் ஒபகே பிரேமே. நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின தேவனே, என்னை சிருஷ்டித்து உருவாக்கின நம்முடைய அன்பு இது மிகவும் ஆச்சரியமானது ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை கனப்படுத்தி என்னை உருவாக்கின தேவனுக்கு, என்னை படைத்த தெய்வத்துக்கு, எனக்குள் ஜீவனை வைத்த தெய்வனுக்கு, எனக்கு குறைவில்லாதபடிக்கு என்னுடைய எலும்பு நரம்பு தசைகளை உருவாக்கி என்னை மகிழ பண்ணி இன்றைக்கும் அவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கப்படுகிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் சேர்ந்து பாடுவோமா? அந்த சமூகத்தை ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. மௌகுசமா சுரங்கி இயேசுவே அரி புதுமாய் ஒபகே பிரேமே தசமச மாதலோ சரிசா மகிழ்வினேயோ பிரதஸ்துதிவே மாசுரங்கி இயேசுவே அரி புதுமாய் ஒபகே பிரேமே தசமச மாதலோ சரிசா மகிழ்வினேயோ பிரதஸ்துதிவே Oh,
நல்லவர். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆராதனைக்கு மத்தியிலே வாசம் என்கிற தேவன். இப்பொழுதுமாக நாங்கள் ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். தேசத்தின் எழுப்புதலுக்காக, இலங்கை தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்கு தடையாய் இருக்கிற எல்லா விதமான பாவ அக்கிரமங்கள், சாபங்கள், பரம்பரையாய் வந்ததான எல்லா சாபத்தின் கிரைகள் தகப்பனே, ஆட்சியாளர்கள் நிமித்தம், தேசத்தில் முற்பிதாக்கள் நிமித்தமாக, எங்கள் நிமித்தமாக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிமித்தமாக தகப்பனே, தேசத்தில் ஏற்பட்ட எல்லா விதமான பாவ அக்கிரமங்களை மன்னித்தருள் சொல்லி கேட்கிறதோடு, தேவனை கோபம் மூட்டும்படியாக தேசத்தில் இருக்கிற விக்கிராராதனைகள், அதே போல இந்த தேசத்தில் இருக்கிற மத தலைவர்கள் நிமித்தம் ஏற்படுகிறதான மதங்களை, பாரம்பரியங்களை பின்பற்றும் காரியங்களிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட, அதே போல தேசத்தில் இருக்கிறதான வேசித்தன விபச்சார பாவங்கள், அதே போல அதை நிமித்தம் ஏற்படுகிற அருவருப்பான காரியங்கள், கொலைகள், அங்கே சிசு கொலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான அருவருப்பான பாவங்கள், நம்பிக்கை துரோகங்கள், குடும்பத்திலே கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய் அவர்களுக்கு நம்பிக்கையற்ற துரோகம் பண்ணி கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இந்த தேசங்கள் கர்த்தர் குடும்பத்தை பரிசுத்தமாய் இருக்க ஏற்படுத்தி இருக்கும் போது இந்த குடும்பங்களை கெடுக்கிற ஆவிகள் தேசத்திலே புகுந்து அநேக குடும்பங்கள் உண்மையற்ற நிலைமை இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அது பெருகிக் கொண்டு இருக்கிறது. தேவன் மன்னிக்கும்படியாக இந்த பாவங்களை, வேசித்தன விபச்சாரத்தின் பாவங்கள், அப்படியாக அநேக காரியங்களை, தீமையானவர்களை தேவன் கோபமூட்டு காரியங்களை செய்கிறது. அதே போல் போதை வஸ்துகள், குட்டி போதைகள், மது போதைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேசத்திலே ஆண்டவர் தயவாக இந்த பாவங்களை மன்னித்து அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் மூடப்படத்தக்கதாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறதோடு, ஆண்டவர் சன்னிதானத்தில் இருக்கிறதான தேவனுடைய தாசர்கள், அவருடைய மனைவி, பிள்ளைகள், அந்த குடும்பம் தேவனால் இன்னும் பலப்படப்பட, ரட்சிக்கப்பட, இன்னும் அவர்கள் கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி வல்லமையான ஊழியங்களை செய்ய தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறதோடு, அவர்கள் எழும்பி தேசத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் மாறட்டும் என்று ஜெபிப்போம். அதே போல எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்னும் ஒரு வளர்ந்த அசைவை கர்த்தர் கொண்டு வருவாராக. அதே போல் ரட்சிக்கப்படாத எல்லா இன மக்களுக்காக ஒரு முறை கடைசியாக ஜெபித்து எழுப்புதலுக்காக, எழுப்புதலே ஒரு நோக்கமாக இருந்து இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் பூர்வமாக எல்லா இடங்களுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இணைந்து ஜெபம் செய்வோம். அப்பா, இந்த நாளை தேவனுக்கு ஏற்படுத்தி தந்து சுவாமி, இந்த நாளிலும் கூட அப்பா உடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு தேவரே எங்களுக்கு நீங்கள் காட்டின கருணைக்காகவும் அன்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனை, பரலோகத்தின் தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் சுவாமி இந்த பூமியில எதுவும் நடப்பதில்லை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் சுவாமி தேவரே நீங்கள் அறிந்தவராகவும் சுவாமி எல்லாவற்றையும் விசாரிக்கிற தேவனாகவும் இருக்கிறபடினா சுவாமி, என் தேவனை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இந்த ஜெப வேலையை தேவன் தாமே ஆயத்தப்படுத்தி தந்த தயவுக்காக நன்றி. இந்த ஜெப வேலை சுவாமி எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஏறெடுப்பதற்கு தேவன் இத்தனை நாளாகவும் பாராட்டின எல்லா உழைப்புக்காகவும், எல்லா கிருபைகளுக்காகவும், எல்லா பலத்துக்காகவும் எங்கள் ஆண்டவருக்கு சுவாமி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் தான் சுவாமி இந்த பயணத்தை இவ்வளவு தூரம் நாங்கள் நடந்து வருவதற்கு சுவாமி எங்கள் தேவபலன் எங்களுக்கு போதுமானதாக இருந்த ஆண்டவரே, எங்கள் பலத்தினால் இந்த சுவாமி இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே, தேவன் எங்களோடு இருந்தபடினால் தான் சுவாமி இந்த பயணத்தை இவ்வளவு தூரம் நாங்கள் கடந்து வந்தோம். சுவாமி எங்கள் அப்பா பிதாவை இதுவரை காலம் எங்கள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு எங்கள் தேவன் தாமே ஆதரவாக இருந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடியை பிடித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருந்தபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி அப்பா பிதாவே, இப்பொழுது சொல்லுகிறாங்க ஆண்டவரே, இந்த தேசத்தில் இந்த பொல்லாத கொள்ளை நோயின் தாக்கம் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது சுவாமி. இதை குறித்து சுவாமி பெரிய பெரிய வைத்தியர்கள் சொல்லுகிறாங்க சுவாமி, தடுப்பூசி நிமித்தமாகவே இந்த கொள்ளை நோய் சுவாமி தாக்கம் குறைந்து கொண்டு வருகிறது என்று எங்கள் ஜீவனுள்ள பிதாவே நாங்கள் சொல்லுகிறோம். சுவாமி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பிடித்ததின் நிமித்தமாக தேசத்திற்கு தேவன் தயவு பாராட்டுகிறார்களே. ஆபிரகாம் சுவாமி உங்களை நோக்கி முதலாக விண்ணப்பம் பண்ணின பொழுது சுவாமி, சோதம் குமாராவை சுவாமி நீங்க அழிக்க சென்ற பொழுது அவர் வந்து நம்முடைய சமூகத்தில் நின்று கேட்கிறார், தேவனே நீதிமன்றங்களோடு கூட சுவாமி துன்மார்க்கரை வாரிக்கொள்வது உமக்கு தூரமாக இருப்பதாக என்று அவர் பரிந்து மன்றாடும் பொழுது சுவாமி அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் நீ இந்த பட்டணத்தை
பட்டணத்தை அழிக்க மாட்டீங்களே என்று நீங்க மனதுருகி சொல்றீங்க ஆண்டவரே. நான் நிச்சயமாய் அழிக்க மாட்டேன் ஆபிரகாம் என்று. அப்பொழுது அவர் திரும்பவும் கேட்கிறார், 5 நீதிமான்கள் அதில் குறைந்திருந்தால் 45 பேருக்கு தான் நீர் அழித்து விடுகிறோ, அழிக்க மாட்டேன் தானே? நீங்க மனதுருகி சொல்றீங்க ஆண்டவரே நான் அழிக்க மாட்டேன் என்று. அப்படியே கடைசியாக 10 நீதிமான்கள் இடத்துல வந்து நின்ற போது நீங்க சொல்றீங்க, நான் அழிக்க மாட்டேன் ஆபிரகாம், நான் அழிக்க மாட்டேன், நான் துன்மார்க்கரோடு நீதிமானை நான் மாறிக்கொள்ள மாட்டேன் என்று. சுவாமி, என் அன்பு தகப்பனே, இந்த தேசத்திலே சுவாமி வந்திருக்கிற அந்த அழிவின் நிமித்தமும், பொல்லாத பாதகங்களின் நிமித்தமும், பொல்லாத கொலை வெறிகளின் பாவங்களின் நிமித்தமும், விபச்சாரிகளின் நிமித்தமும், வேசித்தனங்களின் நிமித்தமும், அன்று சோதம் குமாராவிலே நடந்த அனைத்து பாவங்களும் இந்த எங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறதானவரே. இந்த அத்தனை விதமான பாவங்களின் நிமித்தம் தான் சுவாமி இந்த தேசத்துக்கு இந்த பொல்லான கேடான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதானவரே. இன்றைக்கும் எங்கள் தேவன் இந்த தேசத்தை இந்த பொல்லாத அழிவிலிருந்து சுவாமி இதுவரை காப்பாற்றுவதற்கு காரணம் என்றால் சுவாமி தேவனே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நீதிமான்களை பரலோக தேவன் காண்கிறபடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுவாமி, நாங்கள் பெரிய நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும் பொழுது சுவாமி நாங்கள் முழு எருசலேமுக்கு சாட்சியாக இருப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரே, தேவன் இந்த இடத்தில் எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறபடிக்காய், எங்கள் தேசத்தில் நீங்க இன்னும் அநேக தேவ பிள்ளைகளை சாட்சியாக வைத்திருக்கிறபடிக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனுடைய பெரிய தயவுள்ள கிருபைதானப்பா இந்த தேசத்தை இந்த பொல்லாத அழிவின் விளிம்பிலிருந்து காத்திருக்கிறது. அதற்காக எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் இந்த பொல்லாத விக்கிரக ஆராதனைகள், வெள்ளி சூரியத்தின் பாவங்கள், விபச்சார இந்த பாவங்கள் சுவாமி, இந்த பொல்லாத கொலை வெறியின் பாவங்கள், துன்மார்க்கம் நிறைந்த பாவங்கள் எல்லாம் எங்கள் தேசத்திலே பெருகி இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் வாழும் பட்டணங்களிலேயும் சுவாமி இது பெருகி இருக்கிறது. தேவனே, நீங்க தயவு பண்ணும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கள் ஜனங்கள் மீது நீங்க மனதுருகும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கள் ஜனங்கள் மீது உடைய அன்பு மன்னிப்பை வெளிப்படுத்தும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நீங்க இவ்வளவு தூரம் மனதுருகி சுவாமி எங்களுக்காக ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து சுவாமி வழிநடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அதே போல சுவாமி எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கடந்த நாட்களில் கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. நீங்க உங்களுக்கு பசி உண்டான நேரத்தில் நீங்க தூரத்திலே பார்த்த போது ஒரு அத்திமரம் தென்பட்டதான் சுவாமி. அந்த அத்திமரத்துல ஏதாவது கிடைக்கும் என்று நீங்க அது சமூகத்திலே வந்த போது அதிலே உங்களுக்கு விருப்பமான எதுவுமே கிடைக்கவில்லை ஆண்டவரே. அப்பொழுது அந்த மரத்தை பார்த்து நீங்க சபித்து விட்டீங்களா சுவாமி. என் அன்பு தகப்பனே, எங்கள் தேசத்தில் எனக்கு பெரிய பெரிய சபைகள் எல்லாம் இருக்கிறதாப்பா. பெரிய பெரிய வசதி மிக்கவர்கள் செல்லக்கூடிய சபைகள் இருக்கிறது. சபை என்று பெயர் இருக்கிறது. சபையில எல்லாமே இருக்கிறது. ஆவியானவர் விரும்புகிற காரியம் அங்கு இல்லை. தேவனுக்கு பசி உண்டான வேலை, தேவனுடைய பசியை தீர்க்கிற எந்த ஒரு நல்ல கனியும் அங்கு இல்லையப்பா. தகப்பனே, உம்மை நாங்கள் துக்கப்படுத்தின எல்லா காரியங்களுக்கு மன்னித்து தருங்க. எல்லா காரியங்களையும் மன்னித்து தருங்க. உமக்கு முன்பதாக நாங்கள் பேசம் போட்ட எல்லா காரியத்தையும் மன்னித்து தருங்க. நீர் என்னுடைய பேசுறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அது பலன் கொடுக்கிற காலம் அல்ல, ஆனால் நீர் அந்த பலனை எதிர்பார்த்து சுவாமி ஜெபிக்கிறேன். நீங்க வந்து எப்போது என்னிடத்திலே பலனை எதிர்பார்த்தாலும் பலன் கொடுக்கத்தக்க தேவாவியினால் நிரப்பப்பட்ட மனுஷனாக எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனே சமூகத்தில் நிக்கணும் அப்பா. உலகத்தின் பின்னோடு போதும் சுவாமி, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் எனக்கு மிகுந்த ஆதாயம். அந்த ஆதாயத்திற்கு நான் ஓடுவதற்கு கிருபை செய்யுங்க. இந்த உலகம் ஒரு குப்பையானவரே. நான் என்னத்தை ஓடி ஓடி சம்பாதித்தாலும், என்னத்தை ஓடி ஓடி பேர்ப்புகளை தேடினாலும் நான் ஒன்றும் கொண்டு வருவதில்லை. தேவன் கேட்கிறது ஒரே ஒரு கேள்விதான், உண்மையை உத்தம உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் எனக்கு உண்மையாயிருந்தால் உன்னை நான் அநேகத்தில் வாசிப்பது. அப்பா, அந்த வார்த்தைக்கு தகுதி உள்ள பாத்திரங்களை எங்களை மாற்றுங்க. எங்க தேசத்தில் இருக்க ஊழியக்காரர்களை மாற்றுங்க. விசுவாச பிள்ளைகளை மாற்றுங்க. எல்லாரும் வெறுமனே இருக்கிற அத்திமரங்கள் அத்தப்பா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகணும், ஏதோ தேவன் பேசுறது கேட்கணும். அப்பா, அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நீங்க எங்களை வெளியே கொண்டு வாங்க சுவாமி.
அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நீங்க எங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்க என்கிட்ட வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்கும் போது இருக்கு ஆண்டவரே சொல்லணும்ப்பா. எனக்கு இருக்கு ஆண்டவரே நான் சொல்லணும் சாமி. நான் சரீர பலனோட இருந்து பிரயோஜனம் இல்ல, நான் அழகுள்ளவனா இருந்து பிரயோஜனம் இல்ல, நான் அந்தஸ்துள்ளவனா இருந்து பிரயோஜனம் இல்ல, நான் புத்தி உள்ளவனா இருந்து பிரயோஜனம் இல்லப்பா. நீர் விரும்புகிற அந்த நல்ல போத்துக்கு தகுதி உள்ள பாத்திரமா இருக்கைகளை நாடு ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் தேசம் அப்போதுதான் சுவாமி ரட்சிக்கப்படும். எங்க தேசம் அப்போதுதான் தேவனுக்கு முன்பதாக நீதியாக தேசமாக எண்ணப்படும். அப்போதான் எங்க தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவீங்க. அதை விட்டு விட்டு எண்ணத்தை காத்தி துதித்து பாடினாலும் எங்க சத்தமெல்லாம் தேவனுக்கு முன்பதாக சத்தம் விடுகிற வெங்காயம் போலதாக இருக்கும். அப்படி வேணாம், குந்தி குந்தி ஓடுகிறது போதுப்பா. பற்றி எரிக்கப்படுகிற அபிஷேக வாழ்க்கையை பற்றி எரியப்படட்டும். எங்க இருதயத்தோடு நீங்க பேசுங்க. தேசத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு பேசுங்க. அப்பா பட்டங்கள் எங்களுக்கு வேணாம். நான் அப்போஸ்தலன் என்ற பட்டம் எனக்கு வேணாம். நான் தீர்க்கதரிசி என்ற பட்டம் எனக்கு வேணாம். நான் நல்ல மெய்ப்பன் என்கிற பட்டம் எனக்கு வேணாம். நீங்க வந்து பார்க்கறதுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கறதுக்குள்ள நான் கொடுக்கத்தக்க ஊழியக்காரனா இருக்கணும். நான் கொடுக்கத்தக்க ஊழியக்காரனா இருக்கணும். வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணி இருந்தால் நான் பரிசுத்தவாளை ஆகிட முடியாது. அப்பா அப்பா நீங்க விரும்புகிற லட்சம் பேர் தேசத்துல வாங்கா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீ நீதிமான்களோடு துன்மார்க்கரை வாரிக்கொள்ளாத தேவன். நீ துன்மார்க்கரோடு நீதிமானை வாரிக்கொள்ளாத தேவன். இன்னைக்கு என் தேசத்தின் நடுவுக்கு நாங்கள் தானே சுவாமி காரணமா இருக்கிறோம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தாங்கள் பொல்லாத வதைகளை விட்டு மனதில் என்னை நோக்கி கூப்பிட்டால் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறீங்க. நான் தானே ஆண்டவரை வந்து நின்று கொள்ளுங்க. இத்தனை சாபங்களுக்கு நாங்கள் ஆளாக்கி விட்டோம் அப்பா. என்ன செய்யவர்களே, தேசத்தின் மீது மனம் இருக்க, தேசத்தின் மீது எல்லைகளில் இருக்கிற எல்லா ஊழியர் கலைகளையும் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கர்த்தருடைய ஞானமுள்ள வார்த்தை எல்லா ஊழியக்காரங்களையும் உயிர்ப்பிக்க வேணும் அப்பா. எல்லா ஊழியக்காரங்களையும் உயிர்ப்பிக்க வேணும் ஆண்டவரே. சுயநலம் சாக வேண்டும். இயேசுவின் அன்பு மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் வாழ வேண்டும் அப்பா. உங்களுடைய வல்லமையினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. தேவனே, நீங்க எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அன்பு வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சொல்கிறதப்பா. ஒவ்வொரு நாளிலும் உருவாக்குகிறேன். நான் நன்றி செலுத்துகிறேன். தெய்வமே நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சுப வேலைகளில் ஈடுபட்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனுக்குள் பலனுள்ளதாய் வாழ்வதாக. தேவனே, ஒரு நாள் அவர்களை சந்திக்கும் போது அவர் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவரே, நீர் எங்களை கைவிடாமல் இருந்து இந்த பொல்லாத துன்மார்க்க நாட்களிலேயும் நசரேயனாகிய இயேசு எங்களுக்கு சமீபமாய் வந்து உடைய வார்த்தைகளினாலும் உடைய பலத்தினாலும் எங்களை இடைக்கட்டி நடத்தினீர் என்று சுவாமி அந்த சாட்சிகளை கேட்கத்தக்க அபிஷேகத்தினாலே நிரப்பபடிக்கு வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இதுவரை எங்களுக்கு துணையாய் வந்து செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இயேசு ராஜா அடியனை விண்ணப்பத்தை விட பொற்பாதத்திலே வைத்து சுவாமி எல்லா மகிமையை இயேசு ராஜாவின் நாமத்துக்கே உண்டாக்குவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை தைரியப்படுத்தி நம்மை பேசி நம்முடைய வாழ்க்கையை இணைக்கிறவராய் இருக்கிறார். அவர் அண்டையில் ஒவ்வொரு நாளும் கெட்டி சீர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
நாங்கள் இப்பொழுதுமாக ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். අප දැනුත් උන්වහන්සේගේ වචනය කරේ ගමන් කරන්නට යනවා. அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை கொடுக்கக்கூடியவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். අප උන්වහන්සේ වෙත බලාපොරොත්තු වෙනා දේ ලබා දෙන්න පුළුවන් අයට වෙනස් වෙන්න ஆண்டவர் අවශ්‍යයි. தேசத்தின் மீது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு මේ வைத்திருக்கிறார். දේශයේ කෙරෙහි උන්වහන්සේ විශාල බලාපොරොත්තුවක් තබා තිබෙනවා. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு அவர் மனிதர்களை தேடுகிறார். ඒ බලාපොරොත්තු ඉෂ්ට කරන්න මනුස්සයන් උන්වහන්සේ සොයමින් සිටිනවා. ஒரு காரியத்தை தேவன் செய்வதற்கு பெரிய திறமைசாலி தேவை. ඒක කාරණයක් ඉෂ්ට කරන්න දෙනාස්සට දක්ෂ ඇති කෙනෙක් අවශ්‍ය பெரிய නැහැ. பலசாலிகள் தேவை. විශාල බලවන්ත මනුස්සයන් අවශ්‍ය නැහැ. ஒரு சில இடங்களில் தேவன் பயன்படுத்த அவர்களை பயன்படுத்துகிறார். සමහර ස්ථානවල මේ මනුස්සයන් උන්වහන්සේ පාවිච්චි ஆனால் කරනවා. ஒரு சில இடங்களிலே සමහර ස්ථානවල நினைக்காத எதிர்பார்க்காத ஒரு சூழலை வைத்து தேவன் பெரிய காரியம் செய்துவிட்டு போய்விடுவார். සිතන්නේ නැති බලාපොරොත්තු නොවෙන්නව මනුස්සයන් තබාගෙන උන්වහන්සේ මහත් දෙයක් කරනවා. இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டிருக்கிற திட்டம் என்ன? අදත් උන්වහන්සේ ඔබගේ තබා තිබෙන සැලසුම මොනවාද? நமக்காக வாழ்கிறோமே, දිනපත අප දිස්සම ජීවත් என் වෙනවා. தேவைக்காக ஜெபிக்கிறோமே, මාගේ අවශ්‍ය දිස්ස යාත්නා කරනවා. விடுதலைக்காக ஜெபிக்கிறேனே, මාගේ නිදහස දිස්ස යාත්නා කරනවා. விடுதலைக்காக ஜெபிக்கிறேனே. මාගේ කැමැත්ත දිස්ස යාත්නා இந்த කරනවා. எதிர்பார்ப்பு மட்டுமே இருக்கிறது. එවැනි බලාපොරොත්තු පමණක් තිබෙනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ස්වාමී යේසුස් වහන්සේ அவருடைய ஜனங்களை சந்தித்து அவர் உபதேசம் பண்ணிவிட்டு උන්වහන්සේගේ සෙනඟ මුණ ගැසීම උන්වහන්සේ දේශනා කරමින් அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ඔවුන්ට යමක් කරන්නට ඕන කියලා උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනව දෙනාසු සිටියා. நாங்கள் யோவான் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தை திருப்பிக் අප கொள்வோம். යෝවාන් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදය இந்த පාරගමු. மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் මේ සවස් පොතේ සුදාත්න වහන්සේ உங்களிடத்தில் என்ன இருக்கிறது எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ඔබ වෙත කුමක්ද තිබෙන්නේ කියලා බලාපොරොත්තු වෙනව දෙනාසු සිටිනවා. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ඔබ වෙත කුමක්ද තිබෙන්නේ? தேவன் ஒரு சிலரை தேவன் போஷிக்க விரும்புகிறார். සමහරක් අය උන්වහන්සේ පෝෂණය කරන්නට කැමතියි. Hallelujah. හalleluya. ஆண்டவர் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபோது උන්වහන්සේ වෙත බොහෝ සෙනඟ රැස් වෙලා පැමිණියව මොහොතේ அவர்களுக்கு தேவன் பலத்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்கிறார். ඔවුන්ට උන්වහන්සේ ආස්කම් ලකුණු කළා. அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்துவிட்டு ඔවුන්ට ආස්කම් ලකුණු කර අවසන් වන පසුව அவர்களை அனுப்பிவிட முன்பதாக ඔවුන්ව පිටත් කරන්න ප්‍රථම தேவன் அவர்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ ඔවුන්ට භෝජනයක් දෙන්න ඕන කියලා කැමති වෙනවා. என் ஆண்டவரிடத்திலே வருகிறவர்களுக்கு මාගේ දෙවියන් වහන්සේ වෙත එන්නව මනුස්සයන්ට தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ යම් කිසි දේවල් කරන්න කැමති වෙනවා. பாருங்கள், බලන්න 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலே 6 වෙනි පරිච්ඡේදයේ 5வது வசனம் சொல்லுகிறது. 5 වෙනි වචනේ පාසනවා. நாங்கள் 5வது 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். 5 වෙනි 6 වෙනි 7 වෙනි වචනේ කියවන පිණිස පස්සමු. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இவர்கள் சாப்பிடத்தக்கதாய் அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ස්වාමී යේසුස් වහන්සේ அவருடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது තමාගේ දැස් යොමු කර බලන මොහොතේ அவர் அன்றைக்கு திரளான ஜனங்கள் வருகிறதை பார்க்கிறார். එදා විශාල සෙනඟක් සිටනව උන්වහන්සේ දුටුවා. அவரிடத்திலே வருகிறவர்களை கண்டபோது උන්වහන්සේ ළඟට එන්න අය දුටුවා මොහොතේ தன்னுடைய சீஷரை கூப்பிட்டு கேட்கிறார். තමන් වහන්සේගේ ගෝලයට කැඳව අසනවා. இவர்களுக்கு சாப்பிடத்தக்கதாய் அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? මොවුන්ට කෑම දෙන කන්න දෙන පිණිස පූපයන් කොයිද ගන්න පුළුවන්? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මාට ප්‍රිය දාසගේ දරුවනේ இன்றைக்கு இலங்கை தேசத்திலே අද ලංකා දේශය තුළ நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலை கட்டாயம் தேவன் தருவார். අප කරන යහත්නාට උන්වහන්සේ අනිවාර්ය පිළිතුරක් දෙනවා. தேசம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம், දේශය ගැලවෙන්න යාත්නා ஜனங்கள் කරනවා. ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம், සෙනඟ ගැලවෙන්න යාත්නා பாவிகள் කරනවා. மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். පාපිෂ්ඨයන් සිත්තරන්ට යාත්නා இவர்கள் කරනවා. இயேசுவை தேடி வருவார்கள். මොවුන් යේසුස් සොයාගෙන පැමිණේවි. இயேசுவை தேடி வருகிறவர்களுக்கு උන්වහන්සේ පැමිණෙන සොයාගෙන පැමිණෙන්නන්ට தேவனுடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். උන්වහන්සේ ගෝලයාගෙන් උන්වහන්සේ ප්‍රශ්නයක් අහනවා.
என்னை தேடி வருகிற இவர்களுக்கு திரளான ஜனங்களுக்கு මාව සොයාගෙන එනවා මේ විශාල සෙනගට. சாப்பிடும்படியாக நான் கொடுக்க வேண்டிய அப்பம் தேவையாயிருக்கிறது. කන්නට මා දෙන්න ඕන රොටි අවශ්‍ය වෙලා තිබෙනවා. இவர்கள் என்னை தேடி வருகிறார்கள். මොවුන් මාව සොයාගෙන පැමිණෙනවා. ஆனால் இவர்கள் வந்த வண்ணம் பசியிலே போகக்கூடாது. මොවුන් ආවා ආත්මයෙන් කුසගින්න යන්න ඕනේ නැහැ. என்னிடத்திலே வருகிறவர்கள் මා වෙතෙන් නම් போஷிக்கப்பட வேண்டும் පෝෂණය ලබන්න ඕනේ. என்று தேவன் விரும்புகிறார். එලෙස වාස කැමති இந்த වෙනවා. மாலை நேரத்திலேயும் මේ සවස් මොහොතේදී இலங்கை தேசத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ලංකා දේශ යාත්‍රා කරන දිනස් இந்த දරුවනි ஜனங்கள் இயேசுவிடத்திலே வரும்போது මේ සෙනගුන් වාසය වෙත පැමිණෙන இந்த මොහොතේ ஜனங்களுக்கு கர்த்தர் போஜனம் கொடுக்க விரும்புகிறார். මේ සෙනගුන් වාස භෝජනයක් දෙන්න කැමති වෙනවා. இந்த போஜனத்தை கொடுக்கும்படியாக මේ භෝජනය දෙන පිණිස உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்கிறார். ඔබ වෙතද මා වෙත இவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படி බෞද්ධ භෝජනය දෙන පිණිස அப்பங்களை இங்கே கொள்ளலாம். රොටි කොහෙද ගන්න පුළුවන්? இங்கே கொடுக்க வேண்டிய ஆகாரம் இங்கே இருக்கிறது. මොවුන්ට දෙන්න පුළුවන් භෝජනය කොහෙද இங்கே තියෙන්නේ? கொள்ளலாம் என்று கேட்கிறார். කොහෙද ලබා ගන්න පුළුවන් කියලා අසනවා. தேவன் அற்புதம் செய்ய போகிறது அவருக்கு தெரியும். දෙවියන් වහන්සේ ආස්කම කරන්ට යනවාද උන්වහන්සේ ஆனால் දන්නවා. உன்னை கொஞ்சம் சோதிக்கும்படி, නමුත් ඔබ මතක් පරික්ෂා කරන உன்னுடைய පිණිස உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கும்படி, ඔබගේ අදහිල මතක් බලන நீ පිණිස என்ன சொல்லுகின்ற அவர் பார்க்கும்படியாக ඔබ කොහොමද කියන්නේ කියලා උන්වහන්සේ බලන පිණිස உன்னுடைய எதிர்பார்ப்பை பார்க்க விரும்புகிறார். උන්වහන්සේ ඔබගේ බලාපොරොත්තු බලන්න කැමති වෙනවා. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? උන්වහන්සේගේ බලාපොරොත්තු திரளான මොකක්ද? ஜனங்கள் வருகிறார்கள். විශාල සෙනගක් அதை පැමිණෙනවා. தேவன் காண்கிறார். ඒ උන්වහන්සේ දකිනවා. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க ඔවුන්ට வேண்டும். භෝජනයක් දෙන්න ඕනේ. இலங்கை தேசத்தில் இனி ரட்சிக்கப்பட போகிற ஜனங்களுக்கு ලංකා දේශය තුළ ගැලවීමට පත් වෙන්න இந்த නම් සෙනගට ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, මේ ගැලවීම இந்த සුභාරත්‍ය மெய்யான சத்தியத்தை, මේ සැබෑ සත්‍යතාවය பரலோக வெளிப்பாடுகளை, ස්වර්ගික නිදහස உன்னதமான தேவனுடைய சத்தியத்தை උතුම් දෙවියන් වහන්සේගේ සත්‍යතාවය யார் கொடுப்பார்கள்? කවුද දෙන්න යන්නේ? எப்படி கொடுக்கிறது? කොහොමද දෙන්නේ? இது யாரிடத்தில் இருக்கிறது? මේ කා වෙතද තිබෙන්නේ? මේ කොහෙද ගන්න පුළුවන්? එලෙස දෙවියන් தன்னுடைய වහන්සේ சீசனிடத்தில் கேட்கிறார். තමන් වාසගේ ගෝලයාගෙන් අසනවා. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, වාගේ ප්‍රමුඛ දිනාසික දරුවනි நிறைய பேர் இருக்கிறார்கள். මේ බොහෝ මනුස්සයන් நிறைய සිටිනවා. சீசர்கள் බොහෝ இருக்கிறார்கள். ගෝලයන් සිටිනවා. நிறைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். බොහෝ අධිනවත්කම් நிறைய සිටිනවා. ஜனங்கள் இருக்கிறார்கள். බොහෝ සෙනග සිටිනවා. ஆனால் ඒ නමුත් இவர்களுக்கு ஆகாரம் தேவை இருக்கிறது. ඔවුන්ට භෝජනයක් අවශ්‍ය වෙලා තිබෙනවා. இதை கொடுக்கத்தக்க மனிதனை தேவன் தேடுகிறார். මේ දේ ලබා දෙන්න පුළුවන් මනුස්සයෙක් ඔසයාගෙන ஆண்டவர் සිටිනවා. விருப்பசா ஆகாரம் கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේට කැමති භෝජනයක් දෙන්න. யாரை வைத்து கொடுப்பது? කා තුලින්ද උන්වහන්සේ ලබා யாரை දෙන්නේ? கொடுக்க முடியும்? කවුද දෙන්නට පුළුවන්? தேவன் பிலிப்பிடத்திலே கேட்கிறார். දෙනාස පිළිප්පේ දානවා. அவன் சொல்லுகிறான், උපාසනවා. எங்களிடத்துல 200 பணம் இருக்கிறது. අප වෙත කාසි 200ක් තිබෙනවා. இந்த 200 பணத்தில் அப்பம் வாங்கினாலும் මේ කාසි 200කට රොටි ගත්තා. இவ்வளவு திரளான பேர்கள் මෙතරම් සෙනගට கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் ටිකින් ටික ගත්තා. போதாது. මදි. இவர்களுக்கு போதாது. මොන්ට මදි. அப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? මද පස්සන්නේ எங்களிடத்துல இருக்கிறது අප වෙත තිබෙනව ஒன்றுமே දෙන්න. செய்ய முடியாது. ඒ සේවාවක් කරන්න බෑ. எங்களிடத்திற்கு கொஞ்சம், අප ළඟ ටිකයි ஆனால் තිබෙන්නේ. இவ்வளவு பேர் கொடுக்க முடியாது. මෙතරම් සෙනගට දෙන්න அப்ப නොහැකි. பிலிப்புடைய விசுவாசம் என்ன? ෆිලිප් ගියදවිල්ල කුමක්ද? 200 பணம். තිබෙන්නේ කාසි 200යි. எங்களிடத்திற்கு பணம். අපිට තිබෙනවා කාසි இந்த 200ක්. பணத்திலே අපගේ මුදලින් அப்பம் வாங்கினாலும் රූපයක් ගත්තා. இந்த ஜனத்துக்கு கொடுக்க මේ முடியாது. සෙනගට දෙන්න බෑ. உண்மைதான். அத்தமா. உனக்கு இருக்கிற திறமையிலே, ඔබට තිබෙන உனக்கு දක්ෂකමේ, இருக்கிற பலத்திலே, ඔබට තිබෙන உனக்கு ශක්තියේ, இருக்கிற ஞானத்திலே, ඔබට තිබෙන ප්‍රඥාවේ, உன்னுடைய தன்மையிலே, ඔබගේ ගුණාංගයේ, உன்னுடைய நினைவுகளிலே, ඔබගේ සිතුවිලි, உன்னுடைய தோற்றத்திலே, ඔබගේ බැල්මේ, இந்த 2 கோடி மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. මේ කෝටි දෙක සෙනගට භෝජනයක් දෙන්න බෑ. ஆனால் නමුත් என் தேவன் ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். මාගේ දෙවියන් වහන්සේ ආස්කම් කරන්න සූදානම්. அது பிலிப்புக்கு தெரியாது. ඒ පිලිප්ප දන්නේ නැහැ. பிலிப்பை சோதிக்கும்படியாக පිලිප්ප පරීක්ෂා කරන්න அதை නිසා செய்தேன் என்று 6வது வசனத்திலே ඒ சொல்லுகிறார். දේ කරපිස්සුන් වහන්සේ අසනවා. ஆனால் முதல் பகுதி சொல்லுகிறது, ප්‍රථම කොටස தாம் පාසනවා. செய்ய போகிறது அறிந்திருந்தும், තමන් වහන්සේ කරන්ට යන්නව දේ දැන සිටියා. ஆனால் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். ඔබගේ අදහිල්ල බලනවා. அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க මෙතරම් සෙනගට භෝජනයක් දෙන්න. පිලිප් අවසන් තිබුණා. 200 பணம் எல்லாம் பேசிக்க கூடாது. කාසි 200ක් ගැන කතා කරන්නේ කොහොමද දෙවියනේ? நீங்க சொல்லுங்க, ඔබ කියන්න. உங்களால முடியும், ඔබට හැකි. உங்களுக்கு முடியாதவரே. ඔබට පුළුවන් ස්වාමිනේ. கர்த்தர் மேல நம்பிக்கை ස්වාමීන් வச்சிருக்கோம். වහන්සේ කෙරෙහි විශ්වාසයක් තබන්න ඕනේ. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம ඔය ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබන්න ඕනේ. මෙතරම් සෙනගට இடத்துல இருக்கிற මා වෙත තිබෙනා இந்த 200 பணத்தை சொன்னும் பண்ண මේ முடியும். කාසි 200 කිසිවක් කරන්න බෑ. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? විද්‍යාව තේරුම් இந்த ගන්න. 2 கோடி மக்களுக்கு මේ කෝටි දෙක සෙනගට தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே දෙනාසික සුදාත්ම බලයෙන් உன்னதமான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். උතුම් භෝජනයක් දෙන්න ඕනේ அப்போ නම් நான் செய்கிற சின்ன ஊழியத்தில் இதெல்லாம் நடக்குமா? මා කරන කුඩා සේවය වෙන්න இந்த පුළුවන්ද? சின்ன சபையில நடக்குமா? මේ කුඩා සභාවෙ වෙන්න எனக்கு පුළුවන්ද? இருக்க ஞானத்துல මට முடியுமா? තිබෙන ප්‍රඥාවෙන් எனக்கு පුළුවන්ද? அந்த 2 வரடுக்கு இது செய்ய முடியுமா? මට එතන මෙතන වරම් දෙකක් තිබිලා කරන්න என் පුළුවන්ද? திறமையில முடியுமா? මාගේ දක්ෂකම පුළුවන්ද? அப்படின்னு நினைச்சா එලෙස සිතුවනා உனக்கு ஒரு நாள் முடியாது. ඔබට නොහැකි காரணம் කවදාවත් தெரியுமா? හේතුව මොනවාද? நீ உன்கிட்ட இருக்கிறத நோக்கி
பார்க்கிறது. ඔබ ළඟ තිබෙනා දේ දෙස ඔබ அதை බලනවා. பார்க்க வேண்டியது ඔබ බලන්න ඕනේ. உன்னில் இருக்கதல்ல. ඔබ ළඟ තිබෙනා දේ உன்னை அழைத்தவரை பார். ඔබ කැඳවා දෙන உன்னை அழைத்த தெய்வத்தை பார். ඔබ කැඳවා දෙන அவர் பெரியவர். அவர் அதிசயமானவர். පුදුමයි. 2 கோடி என்ன? கோடி தேவ உலகம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களை போஷிக்க ஆண்டவர் வல்லமுள்ளவராக ලෝකේ இருக்கிறார். මුළුල්ලේම සිටින කෝටි ගානක සෙනඟට පෝෂණය කරන්න මාගේ දෙවියන් වහන්සේ බලයක් දව දෙවියන් உலகம் වහන්සේ. பார்க்கும் அவரை பார்த்தீனா ඔබ දෙස බලන්නේ තුන් වාසේ දෙස බලන්න. கோடி தேவක නෙවෙයි. 10 கோடிக்கு நான் சுவிசேஷம் கொடுப்பேன். கோடி දායකයන්ට ඔබට සුභාරම්භ කියන දෙනවා. ஆகாரம் கொடுப்பார். ඔබ තෘප්තිමත් වෙන්න භෝජනයක් දෙනවා. அதிசயம் செய்வார். දෙවියන් වහන්සේ පුදුම දේවල් කරනවා. அப்படி கேட்டபோது එලෙස ඇසුවා මොහොතේ தான் இருக்குது. මෙතරයි තිබෙන්නේ. இவர்களுக்கு போதாது. ඔවුන්ට බදි. உன்னிடத்துல இருக்கிறது போதாது. ඔබ ළඟ තිබෙනා දේ මදි. இன்னைக்கு உன்னுடைய திறமை போதாது. අද ඔබගේ දක්ෂකම நீ මදි. பெற்றுக்கொண்ட பரிசுத்தம் போதாது. ලබාගත් ශුද්ධකම உன் මදි. விசுவாசம் போதாது. ඔබගේ අදහිල මදි. உன்னுடைய எதிர்பார்ப்பு போதாது. ඔබගේ බලාපොරොත්තු මදි. அப்படியானால் එලෙසනම් அதுக்கு மேலாக ඊටත් තියලව அதுக்கு மேலாக ඊටත් තියලව அதுக்கு மேலாக ඊටත් තියලව ஒரு காரியம் தேவன் செய்யணும். ඒ කාර්යයක් උන්වහන්සේ කරන්න ඕනේ. நம்பிக்கை உனக்கு ඒ வறுமையானால் බලාපොරොත්තු ඔබට පැමිණෙනවා නම් මා විශ්වාස කරනවා. අප නමස්කාර කරනවා. ලංකා දේශයේ මහත් දෙයක් කරනවා. எங்கள் திறமைக்கு மேல் අපගේ දක්ෂතාව දෙනවා. අපගේ සිතිවිලි දෙනවා. අපගේ සැලසුම දෙනවා. අපගේ දස් වලට அழைக்கப்படுவதற்கு மேலாக මා සිතන්නට වඩා தேவன் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ විශාල කාර්යයක් කරන්නට යනවා. இலங்கையில் மாற்றம் வந்து தீரும். ලංකා දේශයේ වෙනසක් அந்த වෙනවමයි. நாட்களிலே கர்த்தருடைய ரகசிய வருகை ඒ இருக்கும். දවස්වල උන්වහන්සේගේ පැමිණීම තිබේවි. ரகசிய வருகைக்கு முன் எழுப்புதல் இருக்கும். ලාස්කදී පැමිණීමේ ප්‍රථම පිබිදීමක් அந்த තිබෙනවා. சூழ்நிலையை பார்த்தால் වාතාවරණ දෙස බැලුවා எழுப்புதல் வர்ற மாதிரியே இருக்காது. පිබිදීමක් එන්න ආකාරය නෙවෙයි. රස්නයක් වගේ තිබෙනවා. போராட்டம் நாளுக்கு நாள் கூடுகிறது. පොළඹැදීම අධික වෙනවා. அந்த நம்பிக்கை அற்று போகலாம். ඔබට බලාපොරොත්තු නොමැති වෙන්න පුළුවන්. ඒ නම உன் நம்பிக்கை அற்று போகிற நேரத்தில் ඔබගේ බලාපොරොත්තු නොමැති වෙන போதாது මොහොතේ என்று சொல்கிற நேரத்தில் ඔබ බදී කියන මොහොතේ முடியாது என்று சொல்கிற නායක நேரத்தில் කියන මොහොතේ அதுக்கு இடையிலே ඒ මැදදී கர்த்தர் அதிசயம் பண்ணுவார். ස්වාමීන් වහන්සේ ආස්තම් කරනවා. ஹalleluya. හලෙලූයා. 9வது வசனம் அங்கே 8வது வசனத்தில் சொல்கிறார். අටවෙනි වචනේ දෙපාසනවා. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய ஆந்திரேயா அவரை நோக்கி, அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அவன் அப்பங்களும் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆமென். இன்னொருத்தர் வந்து சொல்றான் அந்த நேரத்துல, තවත් කෙනෙක් පාසනවා. இங்க ஒரு பையன் இருக்கிறான். මේ ස්තර පුත්‍රයෙක් இந்த ඉන්නවා. ஊழியத்துக்கு சம்பந்தமே ඔය கிடையாது. සේවයට සම්බන්ධයක් නැහැ. அபிஷேகம் பெற்றவன் கிடையாது. ඔයාලේ ලැබුව කෙනෙක් அழைக்கப்பட்டவன் නෙවෙයි. கிடையாது. කැඳීම ලැබුව කෙනෙක් இவன் නෙවෙයි. இந்த கூட்டத்தோட ඔව් කණ්ඩායම සමග තමාගේ දෙමාපියන් සමග அந்த பசி ஆற்றிக்கொள்ளவும் ඒ කුසගින්න නිවන පිණිස அவனுக்கு தேவைகளையும் තමාගේ අවශ්‍යතාවය அவன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கான். තමා රැගෙන පැමිණියා. அந்த கூட்டத்தில் ඒ කණ්ඩායම තුළ ஏறக்குறைய புருஷர்கள் மொத்தம் 5000 பேர். පුරුෂයන් පමණක් මදිත 5000 වැඩි அப்ப සිටියා. குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. දරුවන් සිටියා. அங்கே ஸ்திரீகள் இருந்திருக்காங்க. ස්ත්‍රීවරු සිටියා. இவ்வளவு கூட்டத்திலையும் මෙතරම් සෙනඟ මැද්දේ இந்த பையன்கிட்ட மட்டும் මේ පුත්‍රයා ළඟ පමණක් இந்த பையன் இடத்துல මේ පුත්‍රයා ළඟ පමණක් சீசன் கண்டு விட்டான். ගෝලයා දැක්කා. அந்திரேயா காண்கிறான். අන්දරයා දැක්කා. இவனுக்கு 5 அப்பம் இருக்கு. ඔවුලඟ ප්‍රොටි පාත්‍රයවා මසුන් දෙන්නෙක් வேற ඉන්නවා. யாருக்கிட்டையும் கிடையாது. වෙන කාලඟවත් නැහැ. அவ்வளவு பெரிய கூட்டத்துல මෙතරම් කණ්ඩායමක් இவன் மட்டும் ඔව් පමණක් 2 அப்பத்தையும் ரொட்டி 5 மீனையும் கொண்டாந்து இருக்கானா. රොටි පා මසුන් දෙන්නෙක් அங்கே ඉන්නවා. தான் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ඒ ස්ථ දෙලස්සේ සරසුම තිබෙනවා. எனக்கு தேவ பிள்ளையே. ஊழியர்களுக்கு முடியாம போகும். සේවකයන් නොහැකි වෙන්න விசுவாசம் පුළුවන්. முடியாம போகும். ඇතිවන්ත නොහැකි நீ වෙන්න පුළුවන්. நம்பிக்கையற்றவனா ඔබ බලාපොරොත්තු නොවෙන්න உனக்கு පුළුවන්. சந்தேகம் இருக்கலாம். ඔබට සැකයක් තිබෙන්න உனக்கு පුළුවන්. எதிர்பார்ப்பு இல்லாம ඔබට බලාපොරොත්තු නොවෙන්න உன்னிடம் පුළුවන්. இல்லாம இருக்கலாம். ඔබ වෙත නැතිවෙන්න පුළුවන්. எனக்கு போதாதுன்னு சொல்லலாம். අපට මදි කියන්න පුළුවන්. ஆனா எதுவுமே பேசாம කිසිවක් කතා නොකර எதுவுமே தெரியாம මේ ගැන කතා නොකර இந்த காரியம் கர்ஷனை இல்லாம මේ ගැන කාරණයක් නැතුව அங்கே இருக்கிற ஒருவன் வெளிப்படுகிறான். ඒ ස්ථානයේ සිටිනා කෙනෙක් එළිදරව් அங்கே වෙනවා. இருக்கிற ஒருவனை பற்றி சீசன் பேசுகிறான். ඒ ස්ථානයේ සිටිනා කෙනෙක් ගැන ගෝලයා කතා කරනවා. பையன் இருக்கிறான். මේ ස්ථානයේ පුත්‍රයෙක් ඉන්නවා. அவனுக்கு 5 அப்பம் இருக்கிறது. ඔවුලඟ රොටි පාත් වෙනවා. 2 மீன் இருக்கிறது. මසුන් දෙන්නෙක් ඉන්නවා. என் அன்பு தேவ பிள்ளை. මාගේ ප්‍රදේශ நீ දරුවනි முடியாதுன்னு ඔබ சொல்லிக்கிட்டு නොහැකි කියන මොහොතේ இது நடக்காதுன்னு சொல்லு. මේක සිදු වෙන්නේ නැහැ இதை කියලා පැසුවා. வாங்க முடியாதுன்னு சொல்லு. මේ මුදලෙන් ගන්න බෑ කියන්න. சொல்லிக்கிட்டு இருந்தா ඔබ කියාගෙන உன் ඉඳලා வாழ்க்கை இப்படியே தான் போகும். ඔබගේ ජීවිතේ ஆனா நீ මේමයි. தேடி பாரு. එනම් උත්සාහ බලන්න. அங்கே ඒ ස්ථානේ ඒ ස්ථානේ ஒரு பையன் இருக்கிறான். එක පුත්‍රයෙක් அங்கே හිටියා. அவன் தேவையான அப்பத்தை கொண்டு ඔබ வந்திருக்கிறான். අවශ්‍ය වෙන භෝජනය ஐந்து அப்பத்தை கொண்டு කරලා வந்திருக்கிறான். ඒ රොටි පාත් 2 කරනවා. மீனை கொண்டு வந்திருக்கிறான். මසුන් දෙදෙනෙක් ගෙනාවා. இது போதும் என் ஆண்டவருக்கு. මේකීමාගේ දෙවියන්සිට அவனுக்கு அபிஷேகம் இல்லை. තාලෙපයක් නැහැ. ஞானம் இல்லை. ඔබ ප්‍රඥාවක් නැහැ.
பையனை வைத்து ඒ නමුත් ඒ පුත්‍රයා அவன் තබාගෙන அப்பத்தை வைத்து ඔව් තබාගෙන සිය රොටි கர்த்தர் තබාගෙන செய்ய போகும் காரியம் උදාස කරට යන දේ அவ்வளவு பேருக்கு පැමිණි ඔස්සේ ஆகாரத்தை கொடுத்து භෝජන දෙන මිනිසා மாற்றத்தை உண்டாக்க වෙනසක් ඇති කරන්න යනවා வரும் நாட்களிலே මේ දෙනව කාලේ அபிஷேகம் பெற்றவர்கள், ආලේම ලබා ගන්නවා அப்போஸ்தலர்கள், විශාල පෙරදවරු ஊழியர்கள், විශාල සේවකයන් ஒவ்வொரு பக்கத்திலே நின்று එක එක පැතිවල සිට காரியம் செய்ய முடியாது. මේ කාර්ය කරන්න බෑ ස්වාමිනේ මෙලෙස යාත්‍රා කරන්න බෑ මේ මොදලේ කරන්න බෑ මේ සභාව තබාන කරන්න බෑ සුභාරාජ්‍ය කරන්න බෑ අපි යන්නේ රැස්වීම පවත්වන්න බෑ ස්වාමිනේ එලෙස කියාගෙන වාඩිලා ඉන්නවා එමයි அது கிடையல ඒ මැදදී கர்த்தர் நேர் மனதை எழுப்புவார். ස්වාමින් වහන්සේ තව කෙනෙක් උපුබුදවනවා நினைக்காத ஒரு சிலர் கொண்டு வந்து ඔබ நிறுத்துவார். සිතා නැති මනුස්සයන්ව සිටවනවා நீ எதிர்பார்க்காதவனை உன் கூட்டத்தில் இருப்பான். ඔබ බලාපොරොත්තු නොවුනා මනුස්සයෙක් ඔබගේ කණ්ඩායමේ ඉන්නවා அவனை கர்த்தருக்கு கொண்டு வரும். ඒ මනුස්සයන් වාස ගෙනවා கர்த்தர் எழுப்புதல் செய்ய ஆரம்பிச்சுட்டா நான் யாரை வச்சு நான் உண்மையா இருந்தா பயன்படுத்திருப்பேன். උන්වහන්සේ පිබිදීම කරන්න සූදානම් වුණා නම් කා වුණත් උන්වහන්සේ තබාගෙන පාවිච්චි කරගෙන යනවා ஆமென். ආමේන් ஹalleluya. හalleluya இவங்க எல்லாம் பணத்தை வச்சுக்கிட்டு මොක්ෂේතන මුදල තබාගෙන அந்த பணத்துல அப்ப வாங்கினா போதாது நான். මේ මුදලෙන් රොටි ගත්ත නම් මදි කිව්වා ஆனா அப்பத்தையே கொண்டது ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து இருக்கான். නමුත් රොටි අරගෙන වෙලා කෙනෙක් ඇතුලේ වාඩි වෙලා ஹalleluya. හalleluya ஆறாவது வசனத்தில் சொல்லிட்டாரு. එවෙනි වචන බැස්සුවේ அவன் செய்ய போகிறது அறிந்திருந்தும் තමන් වාසය කරන්න යනවාද දැන සිටියා அவர் எல்லாம் செய்ய போறது அறிஞ்சுதான் பிளான் பண்ணி தான் கேட்கிறார். முன்னோடிகளா இருக்கிற இயேசுவின் பக்கத்துல இருக்கிற ஊழியரை பார்த்து கேட்கிறார், நீ சாப்பிட கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு கேட்கிறார். සියල්ලක්ම දැනගෙන තමයි උන්වහන්සේ කරන්න යනවා දෙයගෙන සිතාගෙන උන්වහන්සේ අසනවා ඔබ මේ භෝජන දෙන්න කුමක්ද කරන්න කියලා ඇසුවා ஹalleluya. හalleluya எல்லாம் காரணம் சொல்லி உட்கார்ந்து இருந்தாங்க. සියල්ල හේතු බැස්සුවා ஆனா அந்த 5 அப்பத்தை 2 பணி கொண்டு அந்த பையனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. ඔබ රොටි පාද මසුන් දෙදෙනෙක් ගෙනාවා යේසුස් ඒ පුත්‍රයා යේසුස් ළඟට ගෙනාවා அந்த 5 அப்பத்தையும் ඒ රොටි පාද அந்த 2 மீனையும் ඒ මසුන් දෙදෙනාද தேவன் தன் கையில எடுத்து දෙනාස තමන්ගේ හස්තය අරගෙන 11வது வசனம் பாருங்க. 11 වෙනි වචනේ இயேசு බලන්න அந்த அப்பங்களை எடுத்து යේසුස් රොටි අරගෙන ஸ்தோத்திரம் பண்ணி ප්‍රශංසා කරමින් சீசரிடத்திலே கொடுத்தார். ගෝලයන් වෙත දුන්නේය சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு ගෝලයන් ස්ථාන සිටියා මනුස්සාරගේ දුන්නේය அப்படியே එලෙසම மீன்களையும் මසුන්ද அவர்கள் எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். ඔවුන් අරගෙන මනුස්සයන්ට දෙන්න පුරුවන් තරමටම දුන්නා ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 5 அப்பத்தையும் ඒ රොටි පාද 2 மீனையும் මසුන් දෙදෙනෙක් இயேசுவின் கையிலே கொடுத்து விட்டு மௌனமாய் இருக்கிற ஒருவன் தேவை. යේසුස් වහන්සේගේ අතට දීලා නිශ්ශබ්ද වෙන්න කෙනෙක් අවශ්‍යයි ஆண்டவரே, දෙවියනේ நீங்க பாத்துக்கிறீங்க. ඔබ බලා ගන්න இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. මෙච්චරයි நான் මාළඟ எல்லாம் තිබෙන්නේ தந்துறேன் உங்களுக்கு. මේ ඔබට දෙන්නේ நீங்க මේ என்ன வேணா செய்யுங்க. ඔබට මොන වුණත් நான் කරන්න சும்மா இருக்கிறேன்ப்பா. අනිකුරුනේ நீங்க ඉන්න செய்யுங்க. ඔබ කරන්න அப்படி ஒப்பு கொடுக்கிற மனிதன் தேவை. එලෙස බාලක බාර කරන මේ இன்னைக்கு සංස්කෘතිය அப்பெல்லாம் சுட்டுக்கிட்டு போக வேண்டாம். ඒ රොටි පුච්චගෙන යන්න ඕනේ நீங்க නෑ கொண்டு போக வேண்டாம். මසුන් ගෙන යන්න ඕනේ නෑ இன்னைக்கு අද அந்த பையன் கையில் இயேசு இடத்துல போன போது இந்த அற்புதம் நடக்குமே ඒ පුත්‍රයාගේ අතින් යේසුස් වහන්සේ වෙත ගියා නම් ආස්කම් සිදුවෙන්න පුළුවන් නම් உன்னையே இயேசு கை கொடுத்தார். ඔබම යේසුස් වහන්සේ උදෙසා දුන්නා නම් இந்த தேசத்துல உன்னை வச்சு பெரிய காரியம் செய்ய මේ மாட்டார். දේශය තුළ ඔබ තබාගෙන විශාල කාර්යයක් කරන්න அந்த නැද්ද அப்பத்தை 2 மீனை வச்சு இவ்வளவு பேரை போஷிக்க முடியும். රොටි පාත් මසුන් දෙදෙනෙක් තබාගෙන මෙතන நீ මනුස්සයෝ ஒரு පොස්තකට கையில බලනවා ஒப்பு கொடுத்தா ඔබ උන්වහන්සේට බාර දුන්නා உன்னை නම් பிடிச்சு ඔබ අල්ලාගෙන அவரை அபிஷேகித்து, උන්වහන්සේ ආලේප உன்னை කරමින් ஆசீர்வதித்து, ඔබ ආශිර්වාද உன்னை කරමින් பலப்படுத்தி, ඔබ බලවත් කරමින් ஆயிரமாய் தாசக் தேசத்தின் தாசக் ஜனங்களுக்கு, தேச செனகத்துல, கோடிக்கணக்கான மக்களுக்கு கோடிக்கணக்கான மனுஷங்க, ஜீவப்பத்தை கொடுக்கிற ජීවන භූමියේ ஒரு යනවා. மனுஷனாக ඒක මනුෂ්‍ය உன்னை දේශ. பயன்படுத்துவோம். ඔබ පුරවා පාවිච්චි කරන්න நீ ஒப்பு கொடுத்து போ. ඔබ බාර දීලා உன்னை බලන්න பொறிகளை அடக்கி ඔබගේ සියලු කාර්ය පාලනය உன்னுடைய කරමින් ஆத்ம சரீரத்தை ඔබගේ ආත්ම ප්‍රාණ ශරීරය உன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக்கொடு. ඔබගේ සියල්ල උන්වහන්සේට බාර දෙන්න கர்த்தர் உன்னை புதுப்பித்து ස්වාමීන් වහන්සේ ඔබ අලුත් உன்னை කරමින් ஆசீர்வதித்து, ඔබ ආශිර්වාද உன்னை කරමින් அபிஷேகித்து, ඔබ ආලේප කරමින් உன்னை பயன்படுத்துவார். ඔබ පාවිච්චි அவர் කරනවා சொன்னார், ඔබ ඇස්වා கடைசி காலத்திலே அந்திம என் காலத்தில் ஊழியர்கள் மாගේ சேவකයන් அக்கினி ஜுவாலைகளாய் இருப்பார்கள். ඉන්නක් මෙන් என் ඉන්නවා ஊழியக்காரிகள் මාගේ සේවිකාවන් அக்கினி ஜுவாலைகளாய் ඉන්නක් இருப்பார்கள். මෙන් ඉන්නවා தேவன் வல்லமையாய் மாற்ற வேண்டும். වෙනස් බලගතව වෙනස් කරනවා ஆமென். ආමෙන් அப்பத்தெடுத்து ஆசீர்வாதத்தை 5000 பேர் புருஷர்கள் மட்டும் சாப்பிட்டாங்க. රොටි රැගෙන ආශිර්වාද කොට පුරුෂයන් පමණ 5000ක් ආවා ஸ்திரீகள், பிள்ளைகள் கணக்கெடுப்புல இல்ல. ස්ත්‍රීවරුන් දරුවන් ස්ථන ගණනින් නැහැ ஏன்னா அது புருஷர்கள் தான் குறைஞ்ச கணக்கு. පුරුෂයන් තමයි ඒ අඩු ගණන அதுக்கு மேல நான் ஸ்திரீகள் தான். ඊට ඉහළ ස්ත්‍රීවරුන් அதுக்கு மேல பிள்ளைகள் தான். ඊට ඉහළ දරුවන් ஒரு சபை எடுத்து பாருங்க. එක් සභාවක් කරන් ஒரு சபைக்கு බලන්න யாரு கூட வருது? එක් සභාවට කවුද වැඩියෙන් ස්ත්‍රීகள் கூட இருப்பாங்க. එන්නේ ස්ත්‍රීවරුන් වැඩියෙන් වෙනවා பிள்ளைகள் கூட இருப்பாங்க. දරුවන් වැඩියෙන් ஆனா එනවා புருஷர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. පුරුෂයන් ටික දෙනා එන්නේ அதனால கொஞ்சம் பேர், இதுதான் லாஸ்ட் கணக்கு. එනිසා අන්තිම ගණන මෙයයි புருஷர்கள் மட்டும் 5000 பேர். පුරුෂයන් පමණ 5000ක් ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கு அதுக்கு மேல. ස්ත්‍රීවරුන් දරුවන් ඊට ඉහළව அப்ப 5000 பேரை உட்கார வச்சாச்சு. 5000ක් වාඩි කරේවා மத்தவங்க அடுத்த சாப்பாடுக்கு ரெடி
ரெடியா අනිස්සෙදනා ඊළඟ භෝජනයට සූදානම් වෙනවා. ඒ රොටි පායි ஸ்தோத்திரம் பண்ண ස්වාමීන් වහන්සේ ප්‍රශංසා කරා. சீசர்கள் அதை எடுத்து கொடுத்தார்கள் கோபிட்டார்கள். ගෝලයන් අරගෙන බෙදා දුන්නා. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு ඔවුන් තෘප්ති වුණායින් පසුව அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி උන්වහන්සේගේ ගෝලයන් දෙස බලමින් ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு කිසිවක් විනාශ නොවන පිණිස மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ඉතිරිව තිබෙන සියල්ලක් රැස් කරන්න කිව්වා. சாப்பாடு கொடுங்க. කෑම දෙන්න. இன்னும் உங்களுக்கு பணத்துல முடியாது நீங்க. ඔබගේ මුදලෙන් නොහැකි කිව්වා. வாங்கின இவ்வளவு பேர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. මෙච්චරට ගත්ත නම් ඉච්ඡාවට ඉන්න බැක්වා. முடியாதுன்னு சொன்னீங்க. ඔයවත් ගන්න බෑ කිව්වා. இன்னொரு பணத்துல வாங்கினா கொஞ்சம் கொடுத்தாலும் போதான்னு சொன்னீங்க. කාසි දෙයකට ගත්ත නම් මේ ටිකක් ටික දුන්නත් මදි කිව්වා. ඔබගේ මුදල තබා ගන්න. ඔබගේ බලාපොරොත්තු තබා ගන්න. ඔබගේ ගුණාංගය තබා ගන්න. මා කියන දේ කරන්න. මෙන්න රොටිය මේ බෙදා දෙන්න. தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து කිව්වා වචන කීකරුවා මොහොතේ கொடுக்க බෙදා දෙන්නා මොහොතේ அப்பத்தை எடுத்து கொடுக்க ඔබේ කඩා දෙන්නා මොහොතේ දිනාස කුමද්ද කලේ அப்ப வைத்த தட்டை ඒ රොටි තබෝ දෙනිය ඒ කුඩය தேவன் சிருஷ்டிப்பின் வல்லமையால் நிரப்பினார். දෙවියන්ගේ මැවිල්ල බලෙන් පිරෙව්වා. எடுக்க ගන්නට வந்து கொண்டே இருந்தது. අලුත් රොටි පැමිණියා. எடுக்க රොටිය ගන්න தோண்டி கொண்டே இருந்தது. අලුත් උනා. நீங்களே எடுக்க මසුන් ගන්න මසුන් රස රසවත් මසුන් පැමිණියා. කොහොමද රොටි මසුන් දෙදෙනේ පුරුෂයන් පමණ 5000 பேர் புசித்தார்கள். 5000 කෑවේ. சிருஷ்டிப்பின் வல்லமை දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලේ බලය ஒப்பு கொடுத்தார். ඔබ බාර කරන මොහොතේ ඔබ තුළ தேவன் சிருஷ்டிப்பின் வல்லமை දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලේ බලය තවනවා. ඔබ முடவர்கள் நடப்பார்கள். අංගවිකයන් ඇවිදිනවා. குருடர்கள் பார்ப்பார்கள். අන්ධ මනුෂ්‍ය බලනවා. நடப்பார்கள். ගොර මනුෂ්‍ය ඇවිදිනවා. සුළු කතා කරනවා. செவிடு காது கேட்கும். වීරිකම් ඇසෙනවා. செத்தவர்கள் எழும்புவார்கள். නැත්නම් මනුෂ්‍ය නැගිටිනවා. කුමක් නිසාද? சிருஷ்டிப்பின் வல்லமை මැවිල්ලේ බලය உங்களுக்குள் இருக்கும் ඔබ போது, තුළ තිබෙන මොහොතේ உள்ளத்தில் இருந்து, ඔබ වෙත ප්‍රබල உங்களுக்கு தேவையான ඔවුන්ට අවශ්‍ය වෙන නිදාස ශක්තිය සුවය வல்லமை බලය புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. නිකුත් වෙන්නේ යා. ஆமென். අමේන්. ஒன்னா வச்சு போஷிக்க முடியும். ඔබ තබාගෙන පෝෂණය කරන සමාජ දේශෙ මුණ ගැස්සෙන්න පුළුවන්. බලාත මුණ ගැස්සෙන්න පුළුවන්. නුවර මුණ ගැස්සෙන්න පුළුවන්. நீ கர்த்தர் கரத்துல வந்த ඔබ දෙවියන් වහන්සේගේ හස්තයට ආවා නම් நீ கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்த දෙනාස්ගේ හස්තයට බාර දුන්නා නම් உன்னை ஒப்பு கொடுத்தா மாத்துவா. ඔබ බාර දුන්නා නම් වෙනස් කරනවා. நீ இருக்க பட்டணம் மகிழ்ச்சி அடையும். වයින්නා නුවර ප්‍රීතිමත් වෙනවා. நீ போற கிராமத்துல பெரிய மாற்றம் நடக்கும். යන්නා පළාතේ විශාල වෙනසක් වෙනවා. முன்ன இருக்க சீசர்கள் அல்ல, කලින් සිටියව ගෝලයන් නෙවෙයි. பெரிய பெரியலாம் தான் இருக்காங்கப்பா. විශාල අය ඉන්නවා. அவங்க எல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. හේතු කියනවා. இந்த பிரச்சனை வந்துடும், මේ ප්‍රශ්නේ அப்படி නම போனா அது வரும். මේම කියන එක ඒවා. நீ பிரச்சனையை பார்க்காத. ඔබ ප්‍රශ්නේ බලන්න එපා. ඔබගේ මුදල බලන්න එපා. ඔබගේ දක්ෂකම බලන්න එපා. ඔබගේ කල්පනා බලන්න එපා. அழைத்தவரை பார். ඔබ කැදේවා දෙවියන් වහන්සේ දෙස බලන්න. කැදේවා දෙන සවංකාය. அழைத்தவர் உண்மையுள்ளவர். කැදේවා දෙන සවංකාය. උන්වහන්සේ වචන වෙනස් නොවෙන්නේ යා. செய்யாதிருக்கிறது மனுபுத்திரன் அல்ல. උන්වහන්සේ කියලාත් නොකර ඉන්න උන්වහන්සේ මනුෂ්‍ය පුත්‍රයෙක් නෙවෙයි. கடைசி காலத்திலே අන්තිම කාලේදී மாம்சமான யாவர் மேலும் මාංශමත් සින්දනා කෙරේ මගේ ආත්ම වගුරුවන්න මේ அந்த அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டிய යාලේ වගුරුවන්න කාලය ඒ දවසේදී அங்க இருக்கிற அநேகர் பலம் வாய்ந்தவர்களா இருப்பார்கள். ඒ සිටින ඔබ මනුෂ්‍යයන් බලවත් වෙනවා. වැඩිහිටියන් තරුණයන් கன்னிகைகள் කන්‍යාවන් பிள்ளைகள் දරුවන් පුත්‍රයන් குமாரத்திகள் දුවරු සේවකයන් සේවිකාවන් සියලු දෙනා කෙරේ මගේ ආත්ම වගුරුවන්න මේ ඔවුන් අනාවගේ වාසනේ ආස්ති ලකුණු කරන්නේ දර්ශන දකින්නේ காரியம் நடக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். බලගත් කාරණා වෙන්නේ එක වාස්සේ පොරොන්දු වුණා. அவர் செய்ய போவதை அவர் அறிந்திருக்கிறார். වාස්සේ කරන්ට යන දේ වාස්සේ දැන සිටිනවා. நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் போதும். බාර දුන්නා නම් සෑහේ. இன்னைக்கு நாங்க අදත් අප ஒப்பு கொடுக்காம බාර දෙන්නේ නැතුව எங்களை தாழ்த்தாம යටා කරන්නේ නැතුව எதுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். මොන දේද දුවනවා. ஒப்பு கொடுத்து பாரு. බාර දීලා බලන්න. தேவன் போஷிப்பார். දිනාස පොසේ කරනවා. இந்த தேசத்தை சந்திப்பார். විදේශෙ මුණ ගැස්සෙනවා. இலங்கையை சந்திப்பார். ලංකා දේශෙ මුණ இந்த ගැස්සෙනවා. கோடிக்கணக்கான மக்களை මේ சந்திப்பார். කෝටි ගානක සෙනග මුණ ගැස්සෙනවා. ஆண்டுகளுக்கு முன்பதாக අවුරුද්දකට ප්‍රථම 5000 பேர் சொன்னா 5000ක් කියවනම් ஒரு 5 லட்சம் பேருக்கு 50 லட்சம் பேருக்கு சமானம். ලක්ෂ 5ක් ලක්ෂ 50කට සමානයි. அன்னைக்கு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ඒ අවස්ථාවේ බලන මනුස්ස පැවසුවා 20000 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. 20000කට වැඩිය පැමිණියක පැවසුවා. மட்டும் 5000 பேரா. පුරුෂයන් පමණක් 5000යි. ஆனா கிட்டத்தட்ட 20000 பேருக்கு மேல வந்திருப்பாங்க.
இருப்பாங்க. අඩුතරමින් 20000කට විතර පැමිණ සිටි කියලා පැවසුවා. 10,000 பேர் 10,000ක 2 வருஷத்துக்கு முதல்ல අවුරුදු 2000කට ප්‍රථම இன்னைக்கு திரும்பி பார்த்தா අද ඇරලා බලන්න මොකද 1 கோடி இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். අඩුතරමින් කෝටියක් ලෙසිතාන ஜனம் பெருகிருச்சு. ඒ තරමට සෙනග වැඩි වෙලා உலகம் பெருகிருச்சு. ලෝකේ වැඩි වෙලා எல்லாம் பெருகிருச்சு. සියල්ලක් වර්ධනය වෙලා 20,000 பேர் 20000ක සෙනග தேசத்துல 2 கோடி மக்களுக்கு சமானமா ලංකා දේශයේ සිටිනා ඒ කෝටි දෙක සෙනගට සමානයි. උන්වහන්සේ පෝෂණය කළා. අද පෝෂණය කරනවා. මේ ඉදිරියේ පෝෂණය කරනවා. එවැනි දවසක් වෙනවා. ලංකා දේශ මුලික සෙනවා. එකම සෙනේ එකම දවසේ එකම සවසේ එක ගීතික මොහොතේ பலத்த காரியம் செய்வார். උන්වහන්සේ බලගත් දෙයක් කරනවා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய எடுத்தார்கள். උන් කාලා තෘප්තිමත් වෙලා කූඩ 12ක් ඉතිරිව ගත්තා. என்ன தெரியுமா? වැදගත් කාරණේ මොනවද? 14 வசனம் வாசிங்க. 15 வாசிங்க. 14 15 කියමු. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆமென். ආමෙන්. இயேசு செய்த அற்புதத்தை கண்டு යේසුස් වහන්සේ කළා වාස්කම් දැකලා இலங்கையில இப்ப தேவைதான் දැන් ලංකා දේශයේ අවශ්‍ය වෙන්නේ යයි. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யணும். මාගේ ස්වාමී යේසුස් වහන්සේ ආස්කම් කරන්න ඕනේ. எந்த மனுஷனும் செய்யக்கூடாது. කිසිදු මිනිසෙක් කරන්න ඕනේ නැහැ. எந்த ஆவிகளும் செய்யக்கூடாது. කිසිදු ආත්මයක් කරන්න ඕනේ නැහැ. ஆண்டவர் அற்புதம் செய்யணும். මාගේ දෙවියන් වහන්සේ ආස්කම් කරන්න ஆண்டவர் ඕනේ. அற்புதம் செய்ய මාගේ දනස් ආස්කම් කරන්න. தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணிக்கிற ஒருவன் தேவை. තමන් වහන්සේගේ අස්තිර සියල්ලක් බාර දීලා තමාව කැප කරනව කෙනෙක් අවශ්‍යයි. அந்த 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு வந்த வாலிபன் அந்த பையன் அதை அப்படியே இயேசுவின் கையில் ஒப்பு கொடுத்தான். ඒ රොටි පාද මසුන් දෙදෙනෙක් ගෙනාව ඒ පුත්‍රා ඒ සියල්ලක්ම යේසුස් වහන්සේ වෙත සම්පූර්ණ බාර කළා. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ඔබත් බාර දුන්නා නම් உங்களை வச்சு ඔබ තබාගෙන உங்க வாழ்க்கையை வச்சு ඔබගේ ජීවිත තබාගෙන தேவன் பெரிய மாற்றம் செய்வார். දෙනස් විශාල වෙනසක් அந்த කරනවා. மாற்றம் ඒ වෙනස அந்த அற்புதம் ඒ පුදුමදේ அநேகர் கண்டு ඕදෙනා දැකලා ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாய் மாறும். මාගේ දෙනස් විශ්වාස කරන තමයි වෙනස් වෙනවා. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி என்றார்கள். යේසුස් වහන්සේ කළා වාස්කම් දැකලා ඒ මිනිස්යන් සැබවින්ම උන්වහන්සේ මෙතුමා ලෝකේ පැමිණෙන අනාගත වතුරු කෙනෙක් කිව්වා. ஆமென். ආමෙන්. உங்களை வைத்து தேவன் செய்கிற அற்புதத்தை உலகம் காணும் போது ඔබ තබාගෙන උන්වහන්සේ කරන වාස්කම් දකින මොහොතේ மெய்யாகவே இந்த இயேசு தான் தெய்வம் என்று சொல்வார்கள். සැබවින්ම යේසුස් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේ කියලා පවසන්නේ. ஆமென். ஆமென். எங்களை கொண்டு செய்ய எங்களை அர்ப்பணிக்கணும். අප තුලින් කරන්න අප බාර කරන්න எவ்வளவு ඕනේ. எங்களை தாழ்த்தணும். අප යටාත් කරන්න ඕනේ. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். අපගෙන අප විමසා බලමු. எங்களுடைய பலன், අපගේ ශක්තිය, අපගේ දක්ෂකම, අපගේ ධෛර්යය, අපගේ සිල් බබල වෙනදී අපට ඇක්කිදී எல்லாம் ஒரு பக்கம் வைத்து සියල්ලක් පැත්තකට දාලා என்னை கரத்திலே தருகிறேன். මා ඔබගේ අතට දෙන්නේ ஆண்டவரே, දෙවියනේ என்னை தருகிறேன். මා දෙන්නේ யாருக்கு முடிய ஆண்டவருக்காக என் ஆண்டவருக்காக தன்னையை கொடுக்க. කාටද පුළුවන් තමන්ව දෙවියන් වාසෝ දෙසාම දෙන්න. சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். තම කැමැත්ත මලානික බවට පත් කරා නම් සුවසේ ජීවත් වෙන්න පුළුවන්. தன்னைத்தான் வெறுத்து තමාව තමයි පා தன் කරමින් சிலுவை எடுத்துக்கொண்டு තමාගේ කුරුසිය என்னை සලාගෙන பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். මාව අනුගමනය නොකරන්නා ගෝලයක් වෙන්න බෑ. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தால் ஒழிய அது மிகுந்த பலனை கொடுக்க மாட்டாது. බීජේ පොළොවට වැටිලා නැසුනොත් පමණයි ඒ පළ දරන්න පුළුවන්. உன்னை கர்த்தர் கரத்திலே கொடுக்கும் வரைக்கும் උන්වහන්සේගේ අතට බෝ දෙනතුරු இந்த எழுப்புதலை காண முடியாது. මේ පිබිදීම දකින්න බෑ. நீ கொடுக்காவிட்டால் ඔබ බාර දුන්නේ නැත්නම් இந்த இலங்கை தேச கூட்டத்துக்குள்ளே මේ ලංකා දේශේ කණ්ඩායම තුල தேவன் யாரையாவது எழுப்புவார். කවුරු කෙනෙක්ව පොබුදවනවා. ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ඔබට අවස්ථාවක් දෙනවා. நீ சீசனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறார். ඔබ ගෝලයක් මෙන් කැඳවීම ලබා දෙනවා. கேட்கிறார். ඔබගේ නානවා இந்த ஜனத்துக்கு அப்பம் கொடுக்க මේ வேண்டும். සෙනගට පූපේ දෙන්න நீ ඕනේ. சரியாய் கர்த்தர் சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் ඔබ අරයට දෙනස්ගේ අභිස ඔබ බාර කරන්නේ නම් எதிர்பார்க்காத ஒருவனை எழுப்பி பெரிய காரியம் செஞ்சுட்டு போயிடும். බලාපොරොත්තු නොවුනා කෙනෙක්ව ඔසවන වාසේ මහත් දෙයක් කරනවා. நீங்க பாவிக்கப்படணுமா? ඔබ පාවිච්චි වෙන්න ඕනේද? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பாவிக்கப்படணுமா? ඔබගේ අසල ඉන්නව කෙනා පාවිච්චි වෙන්න ඕනේද? இயேசுவை நீங்க நிரூபிக்கிறீங்களா? යේසුස් වහන්සේ ඔබ ස්ථිර කර පෙන්눔 කරනවද? இல்லை இன்னொருத்தர் எழுப்பணுமா? නැත්නම් තවත් කෙනෙක්ව පුබුදවන්න ඕනේද? நீ பேசாவிட்டால் ඔබ කතා කරන්නේ නැතිනම් இந்த கல்லுகள் பேசும். මේ ගල් කතා කරાવી கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். දෙනස්සේ කතා කරට ආරම්භ කරනවා. இலங்கை தேசத்தில் ஒரு மாற்றத்தை செய்யும் அவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது.
ලංකා දේශය තුළ වෙනසක් කරන්න උන්වහන්සේගේ අදවතේ ගැයීමක් ඇති වෙලා තිබෙනවා. உன் கண்ணிலே பார்க்க முடியாவிட்டாலும் ඔබගේ දැස්සෙන් බලන්න නොහැකි වුණා. கர்த்தருடைய கண்களிலே பார்க்கிறார். මාගේ උන්වහන්සේගේ දැස් වලින් බලනවා. ஒரு திரளான கூட்டம் විශාල කණ්ඩායමක් இலங்கை தேசத்திலே ලංකා දේශේ இயேசு இருக்கிறதுக்கு தேடி வருகிறார். යේසුස් වහන්සේ නවිස්තට සොයා පැමිණෙනවා. வருகிறார். යේසුස් වහන්සේ වෙත அவரை පැමිණෙනවා. தேடுகிறார்கள். උන්වහන්සේ සොයනවා. அவரை விரும்புகிறார்கள். උන්වහන්සේ කැමති அவருடைய වෙනවා. சத்தத்தை கேட்க விரும்புகிறார்கள். උන්වහන්සේ අඬසන කැමති වෙනවා. ඒක කණ්ඩායමක් இந்த වෙනවා. ஜனத்துக்கு මේ සෙනගට ஜீவ மன்னாவை கொடுக்கிற மனிதன் தேவை. ජීවන වචන දෙන මනුෂ්‍ය අවශ්‍යයි. இந்த ஜனத்துக்கு தேவன் அப்பத்தை கொடுக்கிறவன் தேவை. මේ මනුෂ්‍යයන්ට පූපේ දෙන මනුෂ්‍ය අවශ්‍යයි. இந்த අற்புதத்தை தேசத்திலே நான் செய்ய விரும்புகிறேன். මේ පුදුම දේ දේශය තුළ කරන්න මම කැමතියි. ஆமென். ආමේන්. உலகம் அவர் ஏற்றுக்கொள்ளும். ලෝකේ උන්වහන්සේ පිළිගත්තා. உலகத்திலே வருகிற தீர்க்கதரிசி என்று அன்றைக்கு சொன்னார்கள். ලෝකේ ඉන්න අනාගත වතුරු කෙනෙක් කියලා පිළිගත්තා. ஆனா இன்றைக்கு அப்படி சொல்ல மாட்டார். අද ලෙස පවසන්නේ නැහැ. உலகத்தில் இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு என்று சொல்வார்கள். ලෝකේ සිටින එකම දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ කියලා உலகத்தில் පවසාවි. இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு என்று சொல்வார்கள். ලෝකේම සිටින එකම දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ කියලා කියාවි. அதற்கு என்னை தாழ்த்த வேண்டும். ඒ උදෙසාම යටත් என்னை කරන්න ஒரு ඕනේ. கரத்தில் ஒப்புக் கொடுக்க මම வேண்டும். උන්වහන්සේ අතට බාර කරන්න ඕනේ. கடைசியா 15வது வசனத்தை வாசிப்போம். අවසානයේට 15 වෙනි වචනේ இந்த කියවමු. ஜனங்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள் இயேசுவை? මේ සෙනග කුමක්ද කරන්න සිතන්නේ මේ යේසුස් වහන්සේව? ஆதலால் அவர்கள் வந்து ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி தம்மை ராஜாவாகும் படிக்கு பிடித்துக் கொண்டு போக பிடித்துக் கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஆண்டு பார்க்கிறார். දිනස්ස බලනවා. இந்த ஜனங்களுடைய நினைவுகளை பார்க்கிறார். මේ සෙනගගේ සිතවිලි දෙස බැලුවා. ஆதலால் அவர்கள் வந்து ඔවුන් පැමිණ தம்மை ராஜாவாக்க பார்க்கிறார்கள். තමන් වහන්සේ රජෙක් කරන්න සිතනවා. ஆமென். ආමේන්. இயேசு கிறிஸ்து ராஜாவாகணும் இந்த தேசத்துல. යේසුස් වහන්සේ රජෙක් වෙන්න ඕනේ මේ இந்த දේශේ தேசத்தின் තුළ. மக்கள் அறியணும். මේ දේශේ සෙනග දැනගන්න இந்த ඕනේ. ஆண்டவரை பிடித்துக் கொண்டு මාගේ දිනස්ස වල්ලගෙන இந்த ஆண்டவர் தான் ராஜா என்று சொல்லணும். මාගේ දෙවියන් වහන්සේ රජුන් කියලා පවසන්න இயேசு ඕනේ. மகாராஜான்னு சொல்லணும். යේසුස් වහන්සේ මහා රජුන් කියලා පවසන්න ඕනේ. உன்னுடைய அர்ப்பணிப்பு ඒක தேவை. ඔබගේ කැපවීම අවශ්‍යයි. எந்த பேரும் இல்லாத, කිසිදු නාමයක් නැති, ஊர் பேர் தெரியாத ගමේ නමක් නැති ஒரு சின்ன பையனை வைத்து කුඩා පුත්‍රයෙක් அவன் තබාගෙන கொண்டு வந்த அஞ்சப்பத்தையும் ඔහු ගෙනාව රොටි පාද මසුන් දෙදෙනෙක් තබාගෙන அவர் எல்லா இருதயமும் සීල අදවද්ද ஆண்டவரை கவர்ந்து கொள்ளத்தக்கதாய் මාගේ දෙනස්සක පැත්තට ඇරෙන තරමට ඒක ආස්තමක් කරන්න පුළුවන් அவரை නම් ராஜாவா ஏற்றுக்கொள்ள கூட்டம் எழும்பியிருக்குமே උන්වහන්සේ රජෙක් ලෙස පිළිගන්න කණ්ඩායමක් නැගිටිනවා නම් ඔබ බාර දුන්නා නම් මේ දේශය තුළ செய்யும் காரியங்கள் උන්වහන්සේ කරන ප්‍රාර්ථනා භයානකව තිබෙවි. தெய்வமா ஏற்றுக்கொள்ள கூட்டம் எழும்பும். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ ලෙස පිළිගන්න කණ්ඩායමක් නැගිටේවි. அன்றைக்கு அவர் மறைந்து போக மாட்டார். එදාට උන්වහන්සේ සංගවිලා යන්නේ නැහැ. அவர் வெளியரங்கமாய் வருவார். උන්වහන්සේ පිටස්තර அவர் වෙනවා. வெளிப்படுவார். පිටස්තර වෙනවා. அன்றைக்கு மறைய மாட்டார். එදාට සංග වෙන්නේ නැහැ. இன்னும் තව பிடித்துக்கோ. අල්ලගන්න. என்னை பிடித்துக்கொள்ளுங்கள். මාව අල්ලගන්න என்னை කියලා. பிடித்துக்கொள்ளுங்கள். මාව අල්ලගන්න. என்னை வாஞ்சியுங்கள். මාට පිපාස වෙනවා. வாஞ்சை பெருகும் தேசத்தில். පිපාසය වැඩි වෙනවා දේශය තුළ. ඉපදීම වැඩි වෙනවා දේශය இயேசுவை තුළ. நேசிக்கிற ஜனம் கூடும். ඒස්වස්ස ප්‍රේම කරන සලක වැඩි වෙනවා. கிராமங்கள் தோறும் නුවරවල් ගානේ ගමක් ගානේ எல்லா இடத்துல இயேசு 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 என்று கூட்டமாய் வருகிற திரள் கூட்டங்களை என் ஆண்டவர் சந்திப்பார். සීල ස්ථානවල යේසුස් යේසුස් කියනවා විශාල කණ්ඩායම එන පිරිසුන් වාසය ක්‍රියා කරાવી. ஆமென். ආමේන්. அந்த ஊழியத்தை செய்ய ඒ සේවය කරන්න உன்னை பார்க்கிறார். ඔබ දෙස බලනවා. அந்த கூட்டத்தில் இருக்கிற ඒ කණ්ඩායම இந்த සිටිනවා. தேசத்தில் இருக்கிற இந்த திரளான கூட்டத்துக்கு மத்தியில் මේ දේශයේ සිටින විශාල කණ්ඩායම මැද්දේ உன்னை பார்க்கிறார். ඔබ දෙස බලනවා. நீ ஏதாவது சேவையா? මොනවාරි කරනවද? அவர் சொல்லுகிறார். හස් කියනවා. மத்திய புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே මතේ පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 32வது வசனத்திலே சொல்லுகிறார். 32 වෙනි වචනේදී පවසනවා. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து පසුව යේසුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයන්ට කැඳවා ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். සෙනග උදෙසා මා වැළපෙන්නේ. இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து මොවුන් මා වෙත දවස් 3ක් රැඳී සිට ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். කිසිවක් නැතුව සිටනවා. இவர்களை பட்டினியாய் அனுப்பிட எனக்கு மனதில்லை. මොවුන් කුසගින්නේ නෙවන්ට මහට සිතක් නැහැ. வழியிலே சோர்ந்து போவார்கள். මාර්ගයේදී මැලි වෙනවා. ஆண்டவர் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறார். සෙනග උදෙසා වාස වේදනාවටපත් වෙනවා. என் ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன். මාගේ සෙනග උදෙසා වේදනාවටපත් அவர்கள் වෙනවා. இப்படியே விட்டு விட்டார். මොවුන් මේම මත හරියනවා. அவர்கள் சோர்ந்து போவார்களே.
මොවුන් කලන්තයටපත් වේවි. இலங்கை தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். ලංකා දේශයේ මනුෂ්‍ය වහන්සේ වේදනාවටපත් වෙනවා. இவர்கள் இப்படியே விட்டு விட்டார். මොවුන් මේම මතාරියා නම් இவர்கள் ஆத்துமா நரகத்துக்கு போயிருமே. මොවුන්ගේ ආත්මය නිරේට යයි. இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே. මොවුන්ට භෝජනයක් දෙන්න இவர்களுக்காக ඕනේ. பரிதவிக்கிறேன். මොවුන් දෙස්සා வழியே වේදනාවටපත් சோர்ந்து போவார்கள். මාර්ගයේදී කලන්තයටපත් වෙනවා. நம்ம தேவ பிள்ளை. මගේ ප්‍රේමදාසී දරුවනේ யாரை நான் அனுப்புவேன்? කාව දෙවන්නේ? யார் எனக்காக போவார்கள்? කවුද මාව දෙස්ස යන්නේ? என்னை பார்த்து கேட்கிறார். මා දෙස්ස බලා අසනවා. நீ ஆயத்தமாக සූදානම් වෙන්න. கொஞ்ச காலம் ටික நீ කාලයක් கர்த்தருடைய பலத்த கையில அடங்கி இரு. උන්වහන්සේගේ බලගත් හස්තේ රැඳී அந்த සිටින්න. அப்பம் அடங்கி இருந்தது. ඒ රොටිය රැඳී அவர் සිටියා. இரண்டு கையிலையும் තමාගේ දැහැතේ ஒரு கையிலே மீனும் එක දැහැතේ ஒரு கை මසුන්ද அப்பமும் இருந்ததைப் போல එක දැහැතේ රොටිය තිබුණු ආකාරයෙන් ஒப்புக்கொடு. ඔබ බාර කරන්න. அவர் அந்த அப்பத்தை மீனை ஆசீர்வதித்ததைப் போல ඒ රොටිය මසුද ආශිර්වාද කළ அவர் கையில ආත්මයෙන් அடங்கி இருக்கிற உன்னை ඔබ උන්වහන්සේගේ දැස ஆவியினாலும் උන්වහන්සේ හස්තේ ලැබුවා බලයෙන්ද வரங்களினாலும் වරන් වලින්ද தாளந்துகளினாலும் තලන්ත වලින්ද கிருபையினாலும் කරුණාවෙන්ද உன்னை அலங்கரிப்பார். ඔබ අලංකාරය உன்னை කරනවා. பலப்படுத்துவார். බලවත් உன்னை කරනවා. உருவாக்குவார். ඔබ ඇතිදැඩි කරනවා. தமக்கேற்ற மாதிரி வளைவார். තමන් වාසයේ ඇතිරෙද ලස්සන කරන ඔබ තුල அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை உருவாக்கி එමිල්ලේ බලයක් அநேகருக்கு மத்தியில் அனுப்பும்போது ඔබ බෝධන මැදිරවන මොහොතේ அல்ல அல்ல குறையாத ஒரு பாத்திரமாயும் ඔබගෙන් ගන්න ඔබ අඩුවකින් තොරව තිස්නා වාදනයක් වෙනවා. இருதயத்தின் ஜீவ நதி புறப்படும். ඔබගේ අදවතෙන් ජීවන ගංගාව නිකුත් වෙනවා. அநேகருடைய தாகம் தீர்க்கப்படும். බෝධනාගේ පිපාසය සංසුදු වෙනවා. බෝධේ ස්වස්තනගෙනවා. මේ ස්වස්ත මට ඕනේ. මේ දනස්ස මට ඕනේ කියා. இயேசுவை நேசித்து தேடி வருகிற கூட்டம் வரும். ඒ ස්වාස සොයාගෙන ප්‍රේම කරන කණ්ඩායමක් එනවා. ஆமென். ආමේන්. நாம் எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். සින බාර කරමු. நாம் இதுவரைக்கும் මෙතෙක් අප எங்களை ஒப்புக் கொடுக்க தவறு இருந்தால் අප බාර කරන්න වැරදුනා නම් ஒப்புக் கொடுக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லியும் මා බාර දුන්නේ මේ කියා පවසමින් என் கையில் இருக்கிற பணத்தையும் මාගේ අතේ තිබෙන මුදල என்னுடைய இருதயத்திற்கு நம்பிக்கையை முடியாத நம்பிக்கையும் මාගේ අදවත තිබෙන නොහැකි ඒ විශ්වාසවන්තකම நான் நடக்கும் ஆண்டவரே මේ දේවල් වෙයිද ස්වාමී? சாப்பாடு கொடுக்க මේ முடியுமா? කෑම දෙන්න පුළුවන් ස්වාමී. இன்னொரு பணத்துக்கு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தால் முடியாது. කාසි දෙයකට අරගෙන ටික ටික දුන්නත් මදි. அப்படிங்கிற அவிசுவான பேச்செல்லாம் இன்னையோட தூக்கி வீசி ඒ වෙන්නේ නොහැදිලික මේ වචන සියල්ල කරන් විසික් කරන්න අදින්. என் பணம் මාගේ මුදල, என் திறமை මගේ දක්ෂකම, என் ஞானம் මගේ ප්‍රඥාව, என்னுடைய பலன் මාගේ எனக்கு ශක්තිය தெரியும். මට දන්නවා. இது நடக்காது. මේ දේ සිදු වෙන්නේ இது නැහැ. நடக்கும். මේ දේ වෙනවා. இந்த நியாய தீர்ப்பெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு මේ විනිශ්චය සියල්ල කුණු ගොඩේ දාන්න. அப்பா තාත්තේ நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ඔබ මොන දේ වුණත් කරන්න පුළුවන්. எசேக்கியேல் එසේ කියා தீர்க்கதரிசியை பார்த்தான்னு சொல்லுகிறார். අනාගතවත් දෙස බලන වාස පාසනවා. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுமான்னு கேட்கிறார். මේ වියල කියා ඇටකට ශක්තිමත් වෙයිද කියලා අසනවා. எசேக்கியேல் சொல்றாரு එසේ කියා පාසනවා. அது உமக்கே தெரியும். ඔබ දනි ස්වාමිනේ உலர்ந்த எலும்புகள் වියල කියා ඇටකට ஒவ்வொரு எலும்புக்குள்ள சிதறி போய் கிடக்கிறது. සියලුම ඇටකට විසිරිලා ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார். එසේ කිය දෙස බලා අසනවා. இது உயிர்ப்பிக்கப்படுமான்னு கேட்கிறார். මේ ප්‍රාණවත් වෙයිද කියලා අසනවා. எசேக்கியேல் சொல்றார் එසේ කියා පාසනවා. ஆண்டவரே දෙවෙනේ அது உமக்கே தெரியும். ඔබට පමණයි දන්නේ. உமக்கு தெரியும் ஆண்டவரே. ඔබට දන්නේ ස්වාමිනේ. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் දෙනස විදිහට පාසනවා. எசேக்கியேல் 35 சொல்லுகிறார் එසේ කිය 37 පහ පාසනවා. கர்த்தராகிய ස්වාමී වූ ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி දේව ස්වාමීන් වහන්සේ ඇටකොට දෙස බලමින් இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் මෙන්න ඔබ තුළ ආත්මය ඇතුල් කරන්නේ මේ එවිට ප්‍රාණවත් වෙන එක ලබාසුවා. ஆண்டவர் சொல்லுகிறார். දෙනස පාසනවා. 9 வசனத்தில் சொல்லுகிறார். නමෙන් වචනේ පාසනවා. அப்பொழுது அவர் என்னை பார்த்து එවිට උන්වහන්සේ මා දෙස බලමින් என் ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து ආත්මය කියන අනාගතයේ වචන පාසමින් மனுபுத்திரனே මනුපුත්‍රයා தீர்க்கதரிசனம் உரைத்து අනාගත වාක්‍ය පාසමින් ஆவியை நோக்கி ආත්මය දෙස බලමින් கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ස්වාමී දෙවියන් වහන්සේ පවසන්නේ කුමක්ද නම් ஆவியே ආත්මය காற்று நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து ඒ සුළඟ තිබෙනා වූ පැති අතරින්ම පැමිණ கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். මරණ පත්තුවන් ජීවමාන ප්‍රාණවත් වෙන පිණිස මොවුන් මත පිඹින්නේ කියලා උන්වහන්සේ පැවසුවා. ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார். එනස් අනාගත මනුෂ්‍ය දෙස බලපස් உயிரடையுமான்னு கேட்டார். මෙයට කොට ප්‍රාණවත් වේද කියලා ඇසුවා. உமக்கே தெரியும். ඔබ දන්නේ ස්වාමීනි. அப்ப ஆண்டவர் சொல்றார் එනස් කියනවා அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. ඔබට දන්නේ ස්වාමීනි. 3 வசனத்தில் சொல்றார் තුන්වැනි පාසනවා. அந்த எசேக்கியேலை வச்சு எலும்புகளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல விடுறார். ඒසෙකිය තබාගෙනම ඇටකඩ වලට අනාවකියක් පැවසුවා. நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்லு. ඔබ අනාවකියක් පවසමින් කියන්න
எலும்புகள் உயிரடையட்டும் என்று சொல்லு. හැට කටුවන් ප්‍රාණවත් වේවා කියලා පාස්සන්න. ஒப்பு கொடுத்தான். ඔබ බාර දුන්නා. எனக்கு தெரியாது. මට දන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியும். ඔබට දන්නවා அப்படி ස්වාමී. நான் ஆண்டவரை எதிர்பார்க்கிற அப்படியான அவர்தான். එලෙසන උන්වහන්සේ වෙන කෙනෙකු බලාපොරොත්තු වෙනවා. சொல்றவன தேவையில்லை. මට දන්නවා කියන මනුෂ්‍ය අවශ්‍ය නැහැ. ஆண்டவரே நீங்க செய்ய போறது. දන්නේ නැහැ ස්වාමී ඔබ කරන්න නෝදේ. නමුත් විශ්වාස කරනවා ස්වාමී. වියල ගියව ඇට කටු இந்த වේ. கல்லுகளை கூட பேச பண்ணுவீங்க ஆண்டவரே. මේ ගල්පුවා කතා කරන්න වාස මහත්යා කරන්න පුළුවන්. அந்த விசுவாசத்தை கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கும்போது பெரிய காரியம் செய்யும். එදෙයිල ස්වාමීන් වහන්සේට බාර කරනොත් වහතු දෙයක් කරනවා. தாழ்த்தி ஜெபிப்போமா. යටත් කොට යාත්නා කරනවා. ஹalleluya. හalleluya. இருக்கிற கரங்களை வைத்து ලෝක තිබෙන ස්ථාන අතට බා ගන්න. எல்லா பலவீனத்தை கர்த்தருக்கு அறிக்கை பண்ணி. සියලු දුර්වලකම් උන්වහන්සේට බාර කරන්න. இயேசுப்பா இன்றும் உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. යේසුස් තාත්තේ ඔබගේ නාමයෙන් අදත් ආස්තව වෙනවා. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ඔබගේ බලය දෙකකම අඩුවක් නැහැ ස්වාමී. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ඔබගේ උත්ථාන වුණ මහිමේ වෙන අදත් වෙනස් இப்போ වෙන්නේ නැහැ. நோய்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ලෝක තිබෙන ස්ථාන අතට බා எந்த ගන්න. வியாதியான මොන රෝගයක් වුණත් ஆண்டவர் අநேகரை தொட போகிறார். දෙනාශක බෝධන அநேகர் சுகமடைய போகிறார். බෝධන සුවල இயேசு බලනවා. கிறிஸ்துவின் நாமத்தில் යේසුස් ක්‍රිස්තුගේ නාමයෙන් ஒவ்வொரு நோய்களும் සියලු රෝගයන් பில்லி சூனியத்தின் வல்லமைகள் පිල්ලි වුණියම් බලවේගය දුර්කමේ බලවේගය சீரின் ஆவிகள் මන්ත්‍ර බලවේගය இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. යේසුස් ක්‍රිස්තුගේ නාමයෙන් නිදහස් වේවා. எது மனிதனால் கூடாததோ මනුස්සයන්ට මොනවා அது නොහැකි වෙන්නේ தேவனால் கூடும். මේ දෙවියන් වහන්සේ දැකි எல்லா புற்றுநோய்கள், සිල් පිළිකා රෝගයන් கட்டிகள், ගෙඩි தோல்வியாதிகள், சமய ரோகிகள், பார்சவாதங்கள், அங்கவைக்க ரோகிகள், குருட்டு கண்கள், அந்த சேஷ்ட காதுகள், வீரி கண், ஊமைகள், ඒ ගොළු இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. சுவேல வேவா. சுகமற்ற அவயவங்கள் கிரியா நமது அவயவங்கள் சுகப்படுவதாக. கிரியா வேவா. ஆவியானவர் தொடுவீராக. ஆத்மா ஸ்பர்ශ இந்த நேரமுடைய வல்லமை தனபலி பல. ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ඒකිනෙකන ස්පර්ශ කළ මැනව அற்புதம் நடப்பதாக. ගාස්කම වේවා. பாடலிலே முதல் அடியை நாங்க 2-3 அடியை மாத்திர பாடுவோம். 2 அடிகளை பாடுவோம். මේ ගීතිකාවේ කොටස් දෙකක් පමණක් ගායනා කරමු. හalleluya. ஏசப்பா உங்க நாமத்தில் பாவங்கள் பரந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. செய்விலை கத்துகள் இன்றை நாம் இயேசுவை தெரிவா. மந்திர சூனியம் செய்வினை கத்துகள் இன்றை நாம் இயேசுவை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா, உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஹalleluya. හalleluya. ස්වාමීන් වහන්සේ අපා எதிர்பார்ப்போடு கரங்களை வையுங்கள். බලාපොරොත්තු කියන අස්තේ තබා ගන්න. අප යාත්නා කරනවා. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அதிசுத்த உதவியனே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ඔගේ ஜெபிக்கிறோம். බලගත නාම යාත්නා உம்முடைய කරන්නේ. கரத்திலே அகப்படுகிற, உம்முடைய கரத்திலே கொண்டு வரப்படுகிற எல்லாமே அதிசயமாய் மாறும். ඔබගේ හස්තේ රස් වෙනවා. ඔබගේ හස්තෙන් ගේනවා සියල්ලක්ම පුදුම බවට පත් වෙනවා. உம்முடைய கரம் எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே பலத்த காரியம் வெளிப்படும். ඔබගේ හස්තේ කොයි දෙතරව වෙන්නේ ඉස්තන බලගත් දේවල් වෙනවා ස්වාමීනි. இப்பொழுது யாரெல்லாம் கரத்தை வைத்து ஜெபிக்கிறார்கள், දැනුත් කවුරුත් අත තබාගෙන යාත්නා அந்த කරන්නේ. கரத்தோடு உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. ඒ හස්තේ සමග ඔබගේ හස්තේ දෙතරව වේවා. கர்த்தருடைய வல்லமை, ස්වාමීන් වහන්සේගේ බලය வைக்கப்பட்ட அத்தனை வியாதிகளும் අත තබෝ සිර රෝගීන් සිර දුර්වලකම් இயேசுவின் நாமத்தினால் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් விடுவிக்கப்படுவதாக. නිදාස් වේවා ස්වාමීනි. ස්පර්ශ කළ වෙන ස්වාමීනි. எல்லா வியாதி கட்டிகள், ரோகே பலவீனம், சாபங்கள், சாபயம், பாவங்கள், பாபயம், அக்கிரம அநியாயங்கள், அபராதம், ஐசுத்தம், சாபமான வியாதிகள் சாபே, ரோகம், குணமடைவதாக. ரோசோவேவா ஊனங்கள் சுகமடைவதாக. අංගවික රෝගයන් සුව වේවා. ஊனங்கள் கதකப்படுவதாக. අන්දස් විවෘත වේවා. ஊனங்கள் பேசப்படுவதாக. ගොළු කතා කරත්වා. සිරිත
නිසා ඒ අත්සභාව රෝගීට පත්වන මනුෂ්‍ය නිදහස් වේවා. ஜெப சோர்வுகள் மாறுவதாக. ආත්මා මැලිකම් ඉවත් மாமிச වේවා. எண்ணங்கள் மாறுவதாக. මානසික සිතුවිලි ඉවත් மாமிச වේවා. இச்சையின் போராட்டம் மாறுவதாக. මානසික තෘෂ්ණා පොරබල ඉවත් වේවා. பாவங்கள் நீக்கப்படுவதாக. පාපේ බලවේගයන් ඉවත් ஊழியம் වේවා. செய்ய தடையாயிருக்கிற எல்லா இருளும் வெளியேறுவதாக. සේවය කරන්න බැරි සිට බාධක ඉවත් වේවා. அதற்கு தடையாயிருக்கிற மாமிச போராட்டங்கள் வெளியேறுவதாக. පිපිදිවට බාධා කරන මානසික පොරබැඳීම් ඉවත් වේවා. கொடுக்க முடியாத இருக்கிற எல்லா இடங்களும் சீர்படுவதாக. ඔබට බාරදෙන්න බැරුව තිබෙන සියලු ස්ථාන පියාණි පවිත්‍ර වේවා. உமக்காக ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க பண்ணுவீராக. තමන්ම වාස දිසා ජීවන යාගය කොට බාර ඒ ස්ථාන ගින්න බැස්සේවා. බැස්සේවා. නැවිල්ල බලය බැස්සේවා. නැවිල්ල බලය බැස්සේවා. මෙගිදිරෙන්න කාලේ ඔබ සේවකයන් නැවිල්ල බලය ඉදිරිය වේවා. අලුකාර ඇති වේවා. නිදුමල ඇති වේවා. ආස්කම් සුදු වේවා. අත්ම යප්පා කරන්නේ. සීල රෝග සුව වේවා. යක්ෂක බලය ඉවත් වේවා. අංගමික මනස නිමිත ආස්කම් යස්තර බව පත් කළමලව. බුදුම දේවල් කරමලව. ආශිර්වාද කරා. நாமத்துக்கு எல்லா மகிமை கனம் துதியம் செலுத்து. ඔබගේ නාමයේ සියලු ගෞරව මහිම ප්‍රශංසා පුදත්‍රාට கொண்டிருக்கிற නමස්කාර දැස බලන්නා இலங்கை தேசத்திலே ලංකා දේශේ நாடுகளிலே පිට දේශේ இதுக்காக ஜெபித்தார்கள். මේ මොහොතේ මොන දිවස යාත්‍රා காரியத்தை සෑම කාර්යයක් நான் அற்புதம் செய்கிறார். සම්ලාස පුදුම දෙයක් அதிசயமாய் நடத்துகிறார். ආස්කම් කළමලව தேவன் ஆச்சரியமான காரியங்களை இந்த நாள் காண செய்கிறார். පුදුම දේවල් දකින්න මේ දවසේ කරුණා කරමලව எல்லாரையும் விடுவித்து සිත නිදාස් කරමි என்னுடைய கரத்தை வைத்து ඔබගේ හස්තේ තම இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ඒ ශ්වාසයේ නාමයෙන් යහත්නා කරන්න මේ ජීවමාන දෙව් පියාණනි ආමේන්. ආමේන් என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். මාගේ ආත්ම ස්වාමීන් ප්‍රශංසා කරමි முழுவதும் பரிசுத்த நாமத்தை මාගේ මුළු මදතුන් වාසයේ නාම සුදු නාම ප්‍රශංසා ஆத்துமாவை කරමි கர்த்தரை ஸ்தோத்திரம். මාගේ ආත්ම ස්වාමීන් ප්‍රශංසා அவர் செய்த කරමි சகல உபகாரங்களை மறவார். වාසය කලාව සියලු උපකාරයන් 100න් තොරනවා ஆமென். ආමේන් உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். ඔබගේ ඉල්ලීම් අප වෙත එවන්න அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ඔබ දෙස අප යාත්නා කරනවා நாளை காலை 9 மணிக்கு ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். උදෑසන 9:00 යහත්නාවට ඔබ සහභාගී වෙන්න. நாளை 6 மணி ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். එට සවස් යහත්නාව අයට ඔබ සහභාගී වෙන්න. அநேகருக்கு சொல்லுங்கள். බෝධනාට කියන්න நீங்கள் அநேக ரட்சிக்கப்பட காரணமாயிருங்கள். බෝධනාගේ ගැලවීමට ඔබ හේතුවක් වෙන්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනසේකවා. ආමේන්. ආමේන්. இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர்